So I welcome you all for the 3 days workshop. So I introduce about myself. Myself, I am Periyasamy. I completed MCA. I qualified NET and SET. So founder and trainer of NTA NET Aspirant Academy. I qualified TNSET 2018. I qualified UGC NET June 2020 and I qualified UGC NET 2022. So 2 times I qualified UGC NET in computer science. So computer science la net exam வந்து குவாலிஃபை பண்றது கஷ்டம் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேள்வி. பட் ஸோ என்னை பொறுத்தவரை குவாலிஃபைடுன்றது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஸோ அதுக்கான எஃபோர்ட் வந்து எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம குவாலிஃபைட் ஆக முடியும் அப்படின்றதுக்காக தான் நான் 2 times வந்து யூஜிசி நெட் வந்து குவாலிஃபைட் ஆயிருக்கேன். ஸோ நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து 2 times 3 times 4 times வந்து குவாலிஃபைட் ஆயிருக்காங்க. ஸோ நம்ம அகாடமிக்லேயே மேம் வந்து இந்த வாட்டி மேம் வந்து இந்த வாட்டி 50 time வந்து நெட் வந்து குவாலிஃபைட் ஆயிருக்காங்க. So first UGC NET exam na enna அப்படினு வந்து பார்க்கலாம். So NET exam அப்படின்றது National Eligibility Test, which is the eligibility test for professor in Indian universities and colleges. So Indian universities and collegesல நீங்க assistant professor join பண்ணனும் அப்படினா so minimum criteria so உங்களுக்கு NET வந்து qualified இருக்கணும். So NET ன்றது National Eligibility Test. So இந்தியா ஃபுல்லா NET aspirant வந்து எக்ஸாம்ஸ் வந்து எழுதுவாங்க. So அதுல டாப் 6% வந்து குவாலிஃபைட் ஆவாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து நெட் எக்ஸாம் வந்து குவாலிஃபைடோ அவங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கும். ஸோ அந்த சர்டிஃபிகேட் வச்சு நம்ம இந்தியன் யூனிவர்சிட்டிஸ்ல எங்கனாலும் நம்ம வந்து ப்ரொஃபஸரா ஜாயின் பண்ண முடியும். ஸோ அதுக்கான தகுதி தேர்வு தான் வந்து இந்த நெட் எக்ஸாம். ஸோ இந்த தகுதி தேர்வு அப்படின்னு இயர்லி ட்வைஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஸோ எவ்ரி ஜூன் அண்ட் டிசம்பர் வந்து எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. So state eligibility test. So state eligibility test ன்றது within the particular state. So நான் இப்ப TNSET வந்து அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்ல நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா வந்து நான் ஜாயின் பண்ணலாம். அண்ட் கவர்மெண்ட் காலேஜஸ்ல நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தமிழ்நாடு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னா ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தமிழ்நாடு வந்து நம்ம ஜாயின் பண்ண முடியாது. ஸோ ஒன்லி வித்தின் த ஸ்டேட். ஸோ எந்த ஸ்டேட்ல நம்ம எந்த ஸ்டேட்ல நம்ம செட் எக்ஸாம் வந்து எழுதுறோமோ, எந்த ஸ்டேட்ல நம்ம செட் எக்ஸாம் எழுதி குவாலிஃபைட் ஆயிருக்கோமோ அந்த ஸ்டேட் நம்ம அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஜாயின் பண்ணலாம். நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி. ஸோ நெட் எக்ஸாம் வந்து எழுதணும் அப்படின்னா அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து பார்க்கும்போது so minimum 55% in master degree. So master degree la 55% வந்து நம்ம ஸ்கோர் பண்ணிருக்கணும். So equivalent examination from universities institution recognized by UGC. Then so 5% வந்து விலக்கு வந்து கொடுத்திருக்காங்க. So யார் யார் இருக்கணும் அப்படின்னா OBC கேட்டகரியில இருக்கவங்க and scheduled caste scheduled tribe ST SC and OBC. So இவங்களுக்கு 5% வந்து ஸோ ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 50% வந்து நம்ம மாஸ்டர் டிகிரியில வந்து ஸ்கோர் பண்ணிருக்கணும். ஸோ ஃபார் ஜென்ரல் கேட்டகரி 55% வந்து மாஸ்டர் டிகிரியில வந்து நம்ம குவாலிஃபைட் ஆயிருக்கணும். தென் ஸோ இப்போ நான் ஃபைனல் இயர் வந்து படிக்கிறேன், நான் வந்து எக்ஸாம் வந்து எழுதலாமா அப்படின்னா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம்ஸ் வந்து எழுதலாம். ஸோ அவங்களும் வந்து எலிஜிபிள். ஸோ ஒரே ஒரு கண்டிஷன் வந்து என்ன அப்படின்னா ஸோ டேட் ஆஃப் குவாலிஃபிகேஷன். ஸோ நெட் வந்து நான் இந்த ஜூன் 2024 வந்து நான் குவாலிஃபைட் ஆயிருக்கேன் அப்படின்னா ஸோ இந்த ஜூன் 2024ல இருந்து 2 இயர்ஸ்க்குள்ள நீங்க பிஜி வித் 55% வந்து ஸ்கோர் பண்ணி பாஸ் பண்ணிருக்கணும். அப்படி 55% ஸ்கோர் பண்ணி 2 இயர்ஸ்க்குள்ள நீங்க பிஜி வந்து முடிச்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த நெட் எக்ஸாம் உடைய சர்டிபிகேட் வந்து குவாலிஃபைட். ஸோ அப்படி 2 இயர்ஸ்க்குள்ள நீங்க முடிக்க முடியல அப்படின்னா ஸோ உங்களுடைய குவாலிஃபைட் சர்டிபிகேட் ஆட்டோமேட்டிக்கா டிஸ்குவாலிஃபை. ஸோ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நெட் எக்ஸாம் வந்து எழுதலாம். இல்லை ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றேன் அப்படின்னாலும் நெட் எக்ஸாம் வந்து எழுதலாம். ஸோ ஒன்ஸ்
நீங்க நெட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 இயர்ஸ்க்குள்ள 55% எடுத்து நீங்க குவாலிஃபைட் ஆகணும். ஸோ இதுதான் வந்து நெட் எக்ஸாம் வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. ஸோ ஜேஆர்எஃப் ஏஜ் லிமிட். ஸோ இதுக்கு ஏஜ் லிமிட் வந்து என்ன அப்படின்னா நாட் மோர் தென் 30 இயர்ஸ். ஸோ எக்ஸாம் வந்து எப்போ கண்டக்ட் பண்றாங்களோ ஸோ அப்போ உங்களுக்கு 30 இயர்ஸ் மேல வந்து இருக்கக்கூடாது. ஸோ 30 இயர்ஸ் கம்மியா வந்து இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜூன் 2024 வந்து எக்ஸாம் நம்ம எழுத போறோம். இந்த ஜூன் 2024 ஜூன் 1ஆம் தேதி வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 30 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிருக்க கூடாது. ஸோ 30 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்னா நம்ம ஜேஆர்எஃப் வந்து நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஒன்லி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ சம் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப் டு 5 இயர்ஸ். ஸோ யாருக்கும் வந்து இந்த ரிலாக்ஸேஷன் அப்படின்னா ஓபிசி கேட்டகரியில இருக்குங்க, எஸ்சி அண்ட் பிடபிள்யூடி தேர்ட் ஜெண்டர் கேட்டகரிஸ். ஸோ இவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 35 இயர்ஸ்க்குள்ள நீங்க ஜேஆர்எஃப் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். 35 இயர்ஸ்க்குள்ள நீங்க ஜேஆர்எஃப் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னா நீங்க ஜேஆர்எஃப் வந்து நீங்க அப்ளை பண்ண முடியாது. ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு ஏஜ் லிமிட் அப்படின்னு வந்து there is no age limit for assistant professor. ஸோ 60 வயசு ஆனாலும் நீங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணி எக்ஸாம்ஸ் வந்து நீங்க எழுத முடியும். ஸோ இதுக்கு ஏஜ் லிமிட் வந்து கிடையாது. ஸோ ஜேஆர்எஃப்க்கு ஏஜ் லிமிட் 30. ஸோ ரிலாக்ஸேஷன் வந்து 5 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரலுக்கு வந்து ஜேஆர்எஃப் அப்ளை பண்ணணும் அப்படின்னா 30 இயர்ஸ் தான் வந்து அவங்களுக்கு எலிஜிபிள். ஸோ ஜென்ரலுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து அவங்களுக்கு கிடையாது. மேம் இது வரைக்கும் எதுவும் டவுட் இருக்குங்களா சார்? மேம் No sir. No sir, no doubt. ஓகே Sir, I have a doubt. Like இப்போ வந்துட்டு நீங்க ஃபைனல் இயர்னு சொன்னா வந்துட்டு வெதர் நம்ம வந்து தேர்ட் செம் ஆவது கம்ப்ளீட் பண்ணிருக்கணுமா ஆர் அதர்வைஸ் செகண்ட் செம் கம்ப்ளீட் பண்ணிருந்தாலே நம்ம அப்பியர் ஆகலாமா சார்? மேம் எம்எஸ்சி வந்து 4th செமஸ்டர் மேம். ஸோ நீங்க ஃபோர்த் செமஸ்டர் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா தட் இஸ் குட் மேம். ஒரு ஓகே ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணலாம் மேம். பட் நீங்க இப்ப அப்ளை பண்றீங்க, ஸோ தேர்ட் செமஸ்டர் இருக்கும் போதே நீங்க அப்ளை பண்றீங்க அண்ட் நீங்க குவாலிஃபைட் ஆயிட்டீங்க அப்படின்னா அப்ப சர்டிபிகேட் வந்து டிஸ்குவாலிஃபைட் ஆகும் மேம். ஏன்னா அவங்க கொடுத்துருக்க கிரைடீரியா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் ரிசல்ட். ஸோ நீங்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கும் போது வந்து நீங்க அப்ளை பண்ணிருக்கணும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னும் போது நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இன்னும் உங்களுக்கு ஃபைனல் இயர் ரிசல்ட் வந்து வரல அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. தென் ஸோ 2 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த 2 இயர்ஸ்க்குள்ள நீங்க டிகிரி வந்து 55% கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். அப்படி கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னும் போது ஸோ உங்களுக்கு நெட் சர்டிபிகேட் வந்து டிஸ்குவாலிஃபைட் ஆயிடும். ஸோ அதை வச்சு நீங்க டிஆர்பி வந்து நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் செக்ஷன்ல உங்க சர்டிபிகேட் வந்து டிஸ்குவாலிஃபைட் ஆயிருக்கு அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் பிசில வந்து ஃபாலோ பண்றது. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே மேம். ஸோ குறைஞ்சது நீங்க தேர்ட் செமஸ்டர் ரிசல்ட் வந்து எழுதி இருக்கணும் மேம். தேர்ட் செமஸ்டர் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, ஃபோர்த் செமஸ்டர் வந்து பிகின் அப்படின்னா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் மேம். Yeah, thank you sir. So who is conducting UGC NET exam? So NTA is conducting UGC NET exam, National Testing. So NTA தான் இப்போதைக்கு நெட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இந்த எக்ஸாம் வந்து பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். ஸோ எந்த சப்ஜெக்ட் நீங்க அப்ளை பண்ணீங்கனாலும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் சிபிடி பேட்டர்ன்ஸ்ல தான் நீங்க எக்ஸாம் வந்து எழுத முடியும். தென் ஸோ அவார்ட் ஆன் குவாலிஃபைங் எக்ஸாம். ஸோ நான் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் அண்ட் ஸோ நான் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு என்ன அவார்டு வந்து கிடைக்கும் அப்படின் போது சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கும். ஸோ ஜேஆர்எஃப் வந்து ஒரு கட் ஆஃப் இருக்கும், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு வந்து ஒரு கட் ஆஃப் இருக்கும். ஸோ உங்களுடைய கட் ஆஃப் வந்து ஜேஆர்எஃப் விட அதிகமா இருக்கு அண்ட் ஜேஆர்எஃப் கட் ஆஃப் வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னாலும் ஸோ உங்களுக்கு சர்டிஃபிகேட்ல குவாலிஃபைடு அப்படின்னு வந்து போட்டு ஜேஆர்எஃப் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்படின்னு வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட்ல டைப் பண்ணி விடும். இல்ல நான் ஜேஆர்எஃப் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் பட் எனக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருடைய மார்க் தான் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னா ஸோ உங்களுக்கு சர்டிஃபிகேட்ல ஒன்லி குவாலிஃபைடு இன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்படின்னு மட்டும் வரும். ஸோ ஈவன் தோ நீங்க ஜேஆர்எஃப் வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கூட ஸோ ஒன்லி குவாலிஃபைடு இன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் மட்டும்தான் வரும். ஸோ நீங்க ஜேஆர்எஃப்கான கட் ஆஃப் எடுத்தீங்கன்னா மட்டும்தான்
qualified in both JRF and assistant professor அப்படின்னு உங்களுடைய சர்டிபிகேட்ல வந்து பிரிண்ட் ஆகி வரும். ஸோ நீங்க 35 இயர்ஸ் கம்மியா இருக்கீங்க அப்படின்னா ரெண்டுத்துக்குமே வந்து நீங்க அப்ளை பண்ணுங்க. ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப்க்கும் நீங்க அப்ளை பண்ணுங்க அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கும் நீங்க அப்ளை பண்ணுங்க. ஸோ எந்த கட் ஆஃப் வந்து நீங்க வாங்க முடியுதோ, ஸோ பேசிக் கட் ஆஃப் வந்து எது வந்து நீங்க வாங்க முடியுதோ ஸோ அது சர்டிபிகேட்ல வந்து பிரிண்ட் ஆகி வந்துடும். ஸோ 35 இயர்ஸ் வரைக்கும் தான் நீங்க ஜூனியர் ஃபெலோஷிப் வந்து நீங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் வந்து எக்ஸீட் ஆகுறதுனால உங்களால அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஒன்லி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் மட்டும்தான் வந்து நீங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு மட்டும் நான் அப்ளை பண்ணலாமா, என்னுடைய ஏஜ் வந்து 30, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் மட்டும் நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு மட்டும் கூட நீங்க அப்ளை பண்ண முடியும். பட் ஸோ ஏஜ் லிமிட் வந்து இருக்கு அப்படின்றதுனால நீங்க ரெண்டுமே வந்து அப்ளை பண்ணுங்க. ஸோ ஜேஆர்எஃப்பும் நீங்க முயற்சி செய்யுங்க. ஸோ ஜேஆர்எஃப் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் வந்து உண்டு. ஐ திங்க் மினிமம் 2 இயர்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப் டு 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஜேஆர்எஃப் சர்டிபிகேட் வந்து வேலிட். ஸோ 5 இயர்ஸ்க்குள்ள நீங்க பிஹெச்டி வந்து முடிச்சிருக்கணும், இல்ல 5 இயர்ஸ்க்குள்ள நீங்க பிஹெச்டி வந்து ரிஜிஸ்டராவது பண்ணணும். ஸோ இந்த 5 இயர்ஸ்க்குள்ள நீங்க பிஹெச்டி ரிஜிஸ்டர் பண்ணல, இல்ல பிஹெச்டி வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு இந்த சர்டிபிகேட் ஜேஆர்எஃப் சர்டிபிகேட்டோடைய வேலிட் வந்து முடிஞ்சிடும். ஸோ அப்போ நீங்க ஜேஆர்எஃப் சர்டிபிகேட் வச்சு நீங்க பிஹெச்டி வந்து அதுக்கப்புறம் நீங்க ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. ஸோ ஜேஆர்எஃப் உடைய சர்டிபிகேட் வேலிட் 5 இயர்ஸ் தான் வந்து வேலிட். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரோடைய சர்டிபிகேட் வேலிட் டைம். ஸோ ஒரு வாட்டி நீங்க குவாலிஃபைட் ஆயிட்டீங்க அப்படின்னா போதும். ஸோ அட் த எண்ட் ஆஃப் யுவர் லைஃப் 55 இயர்ஸ் வரைக்கும் நீங்க அந்த சர்டிபிகேட் வச்சு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா நீங்க எந்த இந்தியன் யூனிவர்சிட்டிஸ்ல வேணாலும் நீங்க ஜாப்ல ஜாயின் பண்ண முடியும். ஸோ மோட் ஆஃப் கண்டக்ட் ஆன்லைன். ஸோ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் எம்சிக்யூ தான் இருக்கும். ஸோ நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து இதுல கிடையாது. மேம் இதுல ஏதும் டவுட் இருக்குங்களா சார்? மேம் No sir, no doubt sir. No sir. No doubt. ஸோ உங்களுக்கு ஏஜ் வந்து இருக்கு அப்படின்னா நீங்க ரெண்டுமே வந்து அப்ளை பண்ணுங்க மேம். ஸோ இதை மட்டும் நான் அப்ளை பண்ண போறேன். ஏன்னா நீங்க ரெண்டுமே அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு 152 வந்து வந்திருக்கு அப்படின்னா உங்களுடைய சர்டிபிகேட்ல குவாலிஃபைட் ஒன்லி இன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்படின்னு டைப் பண்ணி வரும். ஸோ நீங்க 192 200 வந்து ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா போத் அப்படின்ற ஒரு வேர்டோட சேர்ந்துடும். போத் ஜேஆர்எஃப் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் குவாலிஃபைடு. ஸோ அதனால நீங்க ரெண்டுமே அப்ளை பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு, நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு தான் அப்ளை பண்ண போறேன், ஸோ அது மட்டும் எனக்கு குவாலிஃபைட் ஆனா போதும் அப்படின்னு வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அந்த தப்பு வந்து பண்ணாதீங்க. அப் டு 35 இயர்ஸ் நீங்க ரெண்டுமே வந்து நீங்க Hello sir. சொல்லுங்க மேம். சார் யூஜியும் பிஜியும் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல பண்ணவங்களுக்கு இந்த நெட் எக்ஸாம் எழுத முடியுமா? மேம் இது அவங்க சொன்ன மினிமம் எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தோம்னா பிஜி வித் 55%. ஓகே. ஸோ நீங்க ரெண்டுமே வந்து கரஸ்ல வந்து பண்ணியிருக்கீங்க அண்ட் நெட் வந்து நீங்க குவாலிஃபைட் ஆயிருக்கீங்க அப்படின்னா ஸோ அதான் அந்த டைம் வந்து டிஆர்பில எப்படி சொல்லுவாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது மேம். ஸோ இப்போ லாஸ்ட் டைம் வந்து பார்த்தோம் ஓப்பன் யூனிவர்சிட்டியில டிகிரி முடிச்சிருந்தானா கூட தே கேன் அப்ளை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ ஓப்பன் யூனிவர்சிட்டியில நீங்க பிஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னும் போது நீங்களும் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆன் கவர்மெண்ட் டிஆர்பி மேம். ஸோ அது ஏற்ற மாதிரி வந்து அது சேஞ்ச் ஆகும். ஸோ அவங்க சொல்ற அந்த நீங்க நெட் வந்து முடிச்சிட்டீங்க, அவங்க சொன்ன எலிஜிபிலிட்டியில நீங்க இருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்க டிஆர்பி வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் செஷன்ல நீங்க வெளியே வர மாதிரி வருங்க. ஓகே, தேங்க் யூ சார். சார் ஒரு டவுட்டுங்க சார். ஹலோ சார், ஜேஆர்எஃப் நான் இப்போ கிளியர் பண்ணிட்டேன்னா பிஹெச்டி வந்து அவங்க கொடுக்குற காலேஜில் தான் நான் படிக்கணுங்களாங்க சார், இல்லை நான் டிசைட் பண்ணுறேன் சார்? நீங்க டிசைட் பண்ணலாம் சார். ஓகே 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 சார். So application fees for general or unreserved category 1150. So general EWS, OBC 600 rupees, SC, ST, PWD and third gender 325 rupees on the application fees. So pattern of examination, ரெண்டு பேப்பர் வந்து இருக்கும். பேப்பர் 1, பேப்பர் 2 ரெண்டு பேப்பர் இருக்கும்.
ஸோ பேப்பர் 1 அப்படின்றது ஜென்ரல் பேப்பர் ஃபார் ஆல் டிபார்ட்மெண்ட். ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் காமனான பேப்பர் தான் பேப்பர் 1. பேப்பர் 2 அப்படின்றது உங்களுடைய சப்ஜெக்ட். ஸோ நீங்க என்ன சப்ஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த சப்ஜெக்ட்ல வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும். பேப்பர் 1 டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து 50. பேப்பர் 2 டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 100. ஸோ டோட்டலா வந்து 150 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அட்டென்ட் பண்ணுவோம். இந்த 150 கொஸ்டின்ஸ்க்கு மேக்ஸிமம் மார்க் வந்து 300. ஸோ இந்த 300 மார்க்ஸ்க்கு டியூரேஷன் வந்து பார்த்தோம்னா 3 hours. ஸோ தட் இஸ் 180 minutes. ஸோ வித்தவுட் பிரேக், வித்தவுட் எனி பிரேக். பேப்பர் 1 பேப்பர் 2 வந்து பிரேக் வந்து கிடையாது. கண்டினியூஸா பேப்பர் 1 பேப்பர் 2 வந்து நம்ம அட்டென்ட் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு சொன்ன லிமிட் வந்து பார்த்தோம்னா 180 minutes. அந்த 180 minutesக்குள்ள நம்ம இந்த 150 கொஸ்டின்ஸ் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இதுல நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து கிடையாது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு ரிசல்ட் வந்து வரும். ஸோ நம்ம ரிசல்ட் வந்து அவங்க சொன்ன கட் ஆஃப் விட அதிகமாக இருந்ததுன்னா வி ஆர் குவாலிஃபைட். ஸோ அவங்க சொன்ன கட் ஆஃப் விட ஒரு கொஸ்டின் கம்மியா இருந்தது அப்படின்னா கூட வி ஆர் நாட் குவாலிஃபைட் அப்படின்னு வந்து வரும். நெக்ஸ்ட் சிலபஸ். ஸோ ஹவு டு டவுன்லோட் த சிலபஸ். சிலபஸ் வந்து நிறைய வெப்சைட்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. பட் ட்ரஸ்டபிள் சிலபஸ் அப்படின்றது இந்த லிங்க் மூலியமா மட்டும்தான் வந்து கிடைக்கும். ஸோ நீங்க கூகுள்ல வந்து சிலபஸ் யூஜிசி நெட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாலே இல்ல 2024 கொடுத்தீங்கன்னா கூட ஸோ இந்த லிங்க்ல இருக்கக்கூடிய சிலபஸ் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணுங்க. ஸோ மற்றபடி நிறைய வெப்சைட்ல வந்து சிலபஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து யூஜிசியோடைய பிரிஸ்கிரைப்டு சிலபஸ் டவுன்லோடிங். இந்த சிம்பிள் வந்து இருக்கான்னு பாருங்க. ஸோ இது வந்து யூஜிசி நெட்டுடைய சிலபஸ். இந்த சிலபஸ் ஸோ இந்த லிங்க் இந்த இமேஜ் இருக்கக்கூடிய லிங்க் வந்து நீங்க ஓபன் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த லிங்க்ல இருக்கக்கூடிய சிலபஸ் வந்து டவுன்லோட் பண்ணுங்க. ஸோ இந்த லிங்கை விட்டுட்டு வேற எந்த ஒரு வெப்சைட்ல இருந்தும் நீங்க சிலபஸ் வந்து டவுன்லோட் பண்ணாதீங்க. ஸோ லாஸ்டா இது எப்போ வந்து அப்டேட் பண்ணிருக்காங்கன்னா ஜூன் 2019. ஸோ ஜூன் 2019ல இருந்து ஸ்டில் இப்போ வரைக்கும் சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணவே இல்லை. ஸோ இந்த லிங்க்ல இருந்து நீங்க சிலபஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது இங்கிலீஷ் வெர்ஷன் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் காலம், ஹிந்தி வெர்ஷன் வந்து வேணும் அப்படின்னா செகண்ட் காலம். ஸோ உங்களுடைய சப்ஜெக்ட்டுக்கு என்ன சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்ட் நீட்டா டவுன்லோடுன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ கொடுத்து நீங்க டவுன்லோட் பண்ணி சிலபஸ் வந்து நீங்க ஹார்ட் காப்பி வந்து நீங்க எடுத்துக்கலாம். சாஃப்ட் காப்பி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது தவிர வேற வெப்சைட்ஸ்ல போயிட்டு நீங்க சிலபஸ் வந்து டவுன்லோட் பண்ணாதீங்க. ஏன்னா அப்டேட்டட் சிலபஸ் அப்படின்றது இந்த லிங்க்ல மட்டும்தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் மீடியம் ஆஃப் கொஸ்டின் பேப்பர். ஸோ பேப்பர் 1 வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ரெண்டுமே வந்து இருக்கும். பேப்பர் 2 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்கும். ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி வந்து இருக்கும். ஸோ த மீடியம் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் ஷல் பி இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ஒன்லி எக்ஸப்ட் லாங்குவேஜ் பேப்பர்ஸ். ஸோ லாங்குவேஜ் பேப்பர் வந்து நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் வந்து நீங்க என்ன லாங்குவேஜ் சூஸ் பண்றீங்களோ அந்த லாங்குவேஜ்ல தான் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் லாங்குவேஜ் வந்து நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா பேப்பர் 1 வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இருக்கும்னு நினைக்கிறேன். பேப்பர் 2 தமிழ் மட்டும்தான் இருக்கும். ஸோ பேப்பர் 2 வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்ல வந்து வராது, ஹிந்தியில வந்து வராது, தமிழ்ல மட்டும்தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா பேப்பர் 1 and 2 வந்து இங்கிலீஷ் ஹிந்தியில இருக்கும். பேப்பர் 2 இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கும், தமிழ்ல வந்து உங்களுக்கு இருக்காது, சாரி ஹிந்தியில வந்து உங்களுக்கு இருக்காது. ஸோ யூ ஷுட் சூஸ் யுவர் ப்ரிஃபர்ட் லாங்குவேஜ். ஸோ நம்ம எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணும் போதே இங்கிலீஷா ஹிந்தியா அப்படின்னு வந்து நம்ம சூஸ் பண்ணோம். ஸோ நம்ம இங்கிலீஷ்னு சூஸ் பண்ணா நம்மளுடைய கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ்ல வந்து டிஸ்பிளே பண்ணோம். ஸோ நம்ம அப்ளை பண்ணும் போது ஹிந்தி சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ நம்மளுடைய கொஸ்டின் பேப்பர் இன்ஸ்டெட் ஆஃப் இங்கிலீஷ் ஸோ இட் வில் பி டிஸ்பிளேட் இன் ஹிந்தி. ஸோ அதனால நீங்க எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்ணும் போது மீடியம் ஆஃப் சப்ஜெக்ட் அப்படின்றது இங்கிலீஷா இந்தியான்றது கரெக்டா வந்து நீங்க கொடுங்க. ஸோ இங்கிலீஷ் கொடுத்தாதான் கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ்ல வரும். ஹிந்தின்னு நீங்க தெரியாம கொடுத்துட்டீங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் ஹிந்தியில தான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த டைம் வந்து நான் சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா சேஞ்ச் பண்ண முடியாது. So option of medium paper shall be carefully chosen.
ஸோ சப்ஜெக்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணும்போது, ஸோ மீடியம் ஆஃப் சப்ஜெக்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணும்போது ஹிந்தியா இங்கிலீஷா அப்படின்றது நம்ம கரெக்டா கொடுக்கணும். ஸோ ஹிந்தி வந்து கொடுத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் ஹிந்தியில தான் டிஸ்பிளே ஆகும். பேப்பர் 2. ஸோ ஃபில்லிங் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணும்போது இந்த மீடியம் ஆஃப் சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் கரெக்டா சூஸ் பண்ணுங்க. ஸோ மீடியம் ஆஃப் சப்ஜெக்ட் வந்து தப்பா சூஸ் பண்ணிடாதீங்க. ஸோ the option once experience exercise cannot be changed. ஸோ நான் தப்பா கொடுத்துட்டேன், நான் இதை சேஞ்ச் பண்ண முடியுமானா கண்டிப்பா சேஞ்ச் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் மார்க்கிங் ஸ்கீம். ஸோ ஈச் கொஸ்டின் கேரிஸ் 2 மார்க். ஸோ ஒரு கேள்வி வந்து கரெக்டா இருந்தது அப்படின்னா 2, ஸோ ஒரு கேள்விக்கு 2 மார்க் வந்து கொடுப்பாங்க. ஸோ மொத்தம் 150 கேள்வி நம்ம எழுதுவோம். ஸோ அப்போ 300 மார்க் வந்து வரும். ஸோ ஈச் கேரிஸ் 2 மார்க்ஸ். For each correct response, candidate will get 2 marks. So இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து கரெக்ட் அப்படின்னா எனக்கு 2 மார்க் வந்து கிடைக்கும். செகண்ட் கொஸ்டின் வந்து தப்பு அப்படின்னா அந்த 2 மார்க் வந்து கிடைக்காது. ஸோ there is no negative mark. நெகட்டிவ் மார்க் வந்து கிடையாது. ஸோ இப்போ நம்ம 150 கொஸ்டின்ஸும் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ no marks will be given for unanswered. ஸோ நான் ஒரு கேள்விக்கு வந்து மார்க் பண்ணவே இல்லை, அதுக்குள்ள எனக்கு டைம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா, ஸோ நீங்க மார்க் பண்ணாத கொஸ்டினுக்கு உங்களுக்கு மார்க் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணாத கொஸ்டினுக்கு உங்களுக்கு மார்க்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட், to answer a question the candidate need to choose one option as correct option. ஸோ 4 ஆப்ஷன் வந்து இருக்கு அப்படின்னா அதுல 4ல நீங்க எது வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு முடிவு பண்றீங்களோ அந்த ஆப்ஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ நீங்க ஒன்ஸ் ஆன்சர் பண்ணா மட்டும்தான் அது கரெக்டா இருந்தா மார்க் வரும். கரெக்டா இல்லை அப்படின்னா உங்களுக்கு மார்க் வந்து வராது. ஸோ நீங்க ஆன்சர் பண்ணாம விட்டீங்க அப்படின்னா அதுக்கு மார்க்ஸ்ன்றதே வந்து கிடையாது. ஸோ கொஸ்டின் வந்து தப்பா இருந்தது அப்படின்னா, இல்ல கொஸ்டின் வந்து பாதி தான் பிரிண்ட் ஆயிருக்கு, மீதி பாதி வந்து பிரிண்ட் ஆகல அப்படின்னா, ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு கிரேஸ் மார்க். அப்படி நீங்க அட்டன் பண்ணாம ஆன்சர் பண்ணாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரேஸ் மார்க் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ இஃப் யூ ஆர் ஃபவுண்ட் த கொஸ்டின் இஸ் டு பி இன்கரெக்ட் அப்படின்னா நீங்க அதை அட்டன் பண்ணி தான் ஆகணும். அட்டன் பண்ணா மட்டும்தான் அந்த இன்கரெக்ட் கொஸ்டினுக்கு மார்க் வந்து உங்களுக்கு கிளைம் வந்து வாங்க முடியும். அதர்வைஸ் யூ புட் இன் கிரெடிட். Then, so if question to be incorrect or question is dropped, so printing mistakes வந்து இருந்தது அப்படின்னா 2 மார்க் வந்து அவார்டட். ஸோ 2 மார்க் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. கொஸ்டின் வந்து தப்பா இருந்தது, இல்ல கொஸ்டின் வந்து பாதி டைப்டுல இருக்கு, இல்ல டயக்ராம் வந்து எனக்கு கொடுக்கல, ஸோ இது மாதிரி கொஸ்டின்ல ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா ஸோ அந்த கொஸ்டினுக்கு 2 மார்க் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ who attempted the question, அந்த கொஸ்டின் யாரெல்லாம் அட்டன் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் வந்து அந்த 2 மார்க் கிடைக்கும். அட்டன் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு அந்த 2 மார்க் வந்து கிடைக்காது. ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் வந்து கிடையாது. இது வரைக்கும் எதுவும் டவுட்ஸ் இருக்குங்க மேம்? கொஸ்டின்ஸ் சார்? மேம்? No, sir. Sir. Next, certificate validity. ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப். ஸோ 3 years வரைக்கும், ஸோ 2 years இல்லை 3 years வரைக்கும் உங்களுக்கு அதனுடைய வேலிடிட்டி வந்து இருக்கும். ஸோ 5 years வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்துருக்காங்க. ஸோ 5 years அப்படின்னா அதுக்குள்ள நீங்க பிஹெச்டி வந்து ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும். ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்படின்னும் போது இட் இஸ் ஏ லைஃப் டைம் சர்டிஃபிகேட். ஸோ ஒரே ஒரு வாட்டி நீங்க குவாலிஃபைடுன்ற சர்டிஃபிகேட் வந்து நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து லைஃப் டைம் சர்டிஃபிகேட். ஸோ எக்ஸாமினேஷன் டைமிங் 9 AM to 12 PM வரைக்கும். ஷிஃப்ட் 1 வந்து நடக்கும். ஸோ கேட் க்ளோசிங் டைம் 8:30. 8:30க்கு வந்து கேட் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நீங்க 8:31க்கு நீங்க வந்தீங்கன்னா கூட எக்ஸாம்ஸ் வந்து எழுத முடியாது. ஸோ இது வந்து ஹால் டிக்கெட்லேயே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கேட் க்ளோசிங் டைம் ஃபார் 8:30. ஸோ 30 minutes முன்னாடி நீங்க சென்டருக்கு வந்து ரீச் ஆகணும். ஷிஃப்ட் வந்து ஒரு நாளைக்கு 2 ஷிஃப்ட் வந்து எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஷிஃப்ட் 1 உடைய டைமிங் 9 to 12. ஷிஃப்ட் 2 உடைய டைமிங் 3 to 6. ஸோ கேட் க்ளோசிங் டைம் வந்து 2:30 PM. ஸோ லேட்டா போயிடாதீங்க. ஸோ லேட்டா போனீங்க அப்படின்னா கேட் ஒன்ஸ் க்ளோஸ்ட் அப்படின்னா நீங்க எக்ஸாம் வந்து எழுத முடியாது. ஸோ நான் பாண்டிச்சேரியில இருந்து சென்னைக்கு வந்து எக்ஸாம் எழுதுறேன் சார் அப்படின்னு நீங்க ரீசன் சொன்னீங்கன்னா கூட they won't accept your reason.
ஸோ 8:30க்கு நீங்க 8:30க்கு முன்னாடி நீங்க இருக்கணும். ஷிஃப்ட் 1 அப்படின்னா ஷிஃப்ட் 2க்கு 30க்கு முன்னாடி நீங்க எக்ஸாம் சென்டர் வந்து ரீச் ஆயிருக்கணும். ஸோ 30 minutes before the start of exam you should reach in the examination hall. So cutoff analysis, so very important for to know cutoff analysis. So past ஒரு 6 to 7 years வந்து so எவ்வளவு மார்க் வந்து கட் ஆஃப், எவ்வளவு பேர் வந்து குவாலிஃபைடு, ஸோ கட் ஆஃப் மார்க் வந்து என்னவா இருந்துச்சு, இது வந்து கண்டிப்பா வந்து தெரியணும். ஸோ இது தெரிஞ்சா மட்டும்தான் we can set the target. ஸோ டார்கெட் வந்து நம்ம செட் பண்ண முடியும். ஸோ அந்த டார்கெட் ஏற்ற மாதிரி நம்ம எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணா நம்ம குவாலிஃபைட் வந்து ஆக முடியும். ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜென்ரல் கேட்டகிரி டிசம்பர் 2023ல கட் ஆஃப் மார்க் வந்து 160 வந்து சொல்லியிருக்காங்க ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். ஸோ நீங்க 158 எடுத்திருந்தீங்கன்னா கூட குவாலிஃபைட் ஆகிருக்க முடியாது. ஸோ 160 எடுத்தா மட்டும்தான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கேட்டகரியில நீங்க குவாலிஃபைட் அப்படின்னு உங்களுக்கு சர்டிபிகேட் வந்து கிடைக்கும். ஸோ ஃபார் ஜேஆர்எஃப் qualified marks on the 184. So JRF on the minimum qualified mark on the 184. So இதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் அப்படின்னா 12 questions வந்து டிஃபர் ஆகுது. So 12 நீங்க அதிகமா வந்து ஸ்கோர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜேஆர்எஃப் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்படின்னு வந்து வரும். குவாலிஃபைட் இன் போத் ஜேஆர்எஃப் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்படின்னு சர்டிபிகேட்ல வரும். ஸோ ஜூன் 2023ல 156 வந்து கட் ஆஃப் இருந்தது. ஸோ இப்போ இந்த வாட்டி வந்து 2 கொஸ்டின் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ஸோ ஜேஆர்எஃப்ல 174 வந்து இருந்தது, இந்த வாட்டி 184, 5 கொஸ்டின் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ கொஸ்டின் பேப்பர் வந்து டஃப் அப்படின்னா கட் ஆஃப் வந்து கண்டிப்பா குறையும். கொஸ்டின் பேப்பர் வந்து லிபரலா இருக்கு அப்படின்னா கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். ஸோ கட் ஆஃப் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் அப்படின்றது தட் இஸ் கேஷுவல், தட் இஸ் பேஸ்ட் ஆன் கொஸ்டின் பேப்பர். ஸோ நம்மளுடைய கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் யார் வந்து ஸ்கோர் பண்றாங்க அப்படின்றது வந்து முக்கியம். ஸோ அவங்க 300க்கு எவ்வளவு மார்க் வந்து ஸ்கோர் பண்றாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கட் ஆஃப் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அவங்க 180 தான் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் அப்படின்னா கட் ஆஃப்ன்றது வந்து இதை விட இன்னும் குறையும். 130, 120 கூட கட் ஆஃப் வந்து வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மார்க் எவ்வளோ அச்சீவ் பண்றாங்க அப்படின்றத பொறுத்து தான் இந்த கட் ஆஃப் வந்து நம்மளுக்கு சேஞ்சஸ் வந்து ஆகலாம். ஸோ டாப் 6%, மொத்தம் 100 பேர் வந்து அப்ளை பண்றாங்க அப்படின்னா 100 பேர் வந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்க அப்படின்னும் போது 6 பேர் வந்து பாஸ். ஸோ 100க்கு 6 பேர்ன்ற விகிதத்துல தான் இந்த யூஜிசி நெட் எக்ஸாமுடைய ரிசல்ட் வந்து இருக்கும். ஸோ அப்ப 100க்கு 6 அப்படின்னா அப்ப 1000க்கு 60 பேர், 1000 பேர் வந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்கன்னா எழுதுன அந்த 1000 பேர்ல 60 பேர் வந்து குவாலிஃபைடு அப்படின்னு வந்து வரும். ஸோ டாப் 60%, ஸோ டாப் 60% வந்து யார் வந்து எடுத்திருக்காங்களோ அவங்களுடைய மார்க் தான் மினிமம் குவாலிஃபைட் மார்க்னு போட்டு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ பாஸ்ட் ஒரு 6 to 7 years கொஸ்டின், ஸோ பாஸ்ட் ஒரு 6 to 7 years கட் ஆஃப் அனாலிசிஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ இன்க்ரீஸ் டிக்ரீஸ் அப்படின்றது பேஸ்ட் ஆன் கொஸ்டின் பேப்பர் பொறுத்து இருக்கு அண்ட் பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் பர்சன் ஹூ அப்பியரிங் ஃபார் த. ஸோ எத்தனை பேர் வந்து எக்ஸாம் அப்பியர் பண்றாங்க, அதுல எத்தனை பேர் வந்து எழுதுறாங்க, அதை பொறுத்து வந்து இந்த கவுண்ட் வந்து மாறும். ஸோ லாஸ்ட் டைமை விட இந்த டைம் வந்து கவுண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ பிளஸ் 359 வந்து அதிகமா ஸ்கோர் பண்ணிருக்கு. ஸோ அதிகமா குவாலிஃபைட் ஆயிருக்காங்க. ஸோ இதை பொறுத்தவரை என்ன நமக்கு கிளியரா தெரியுது அப்படின்னா ஜூன் 2023 விட டிசம்பர் 2023ல நிறைய பேர் வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் வந்து எக்ஸாம் எழுதவும் செஞ்சிருக்காங்க. ஸோ அதனாலதான் வந்து இந்த டோட்டல்ல வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஜூன் 2023 அண்ட் டிசம்பர் 2022. ஸோ இதனுடைய அனாலிசிஸ் வச்சு பார்த்தோம்னா ஜூன் 2023ல அப்பியர்டும் கம்மியா இருக்கு, ஸோ எழுதுனதும் வந்து கம்மியா இருக்கு. ஸோ அதனாலதான் கட் ஆஃப் வந்து இவ்வளவு குறைஞ்சிருக்கு, சாரி குவாலிஃபைடு டோட்டல் வந்து இவ்வளவு குறைஞ்சிருக்கு. ஸோ எத்தனை பேர் வந்து அப்ளை பண்றாங்க அண்ட் ஸோ அப்ளை பண்ணதுல எத்தனை பேர் வந்து அப்படின்றது வந்து முக்கியம். ஸோ அதுவே நமக்கு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆகும். ஸோ இதை வச்சு பார்த்தோம், இந்த டிசம்பர் 2023 வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஜூன் 24ன்றது நம்மளுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இதை விட இன்னும் அதிகமா அப்ளை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்ப கரண்டா வந்து ஒரு ரூமர் வந்து போய்கிட்டு இருக்கு, சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆக போகுது, நெகட்டிவ் மார்க் வந்து
அடுத்த எக்ஸாம்ல நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனால நிறைய பேர் வந்து இந்த வாட்டி அப்ளை பண்ணணும், இந்த வாட்டியே நம்ம கிளியர் பண்ணிடணும். ஸோ அடுத்த சிலபஸ் வந்து மாத்திட்டாங்க அப்படின்னா நம்ம நியூ சிலபஸ் தான் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நம்ம அடிஷ்னலா வந்து படிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இந்த June 24 வந்து அப்ளை பண்றதுக்காக இருப்பாங்க. ஸோ தட் இஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அஸ். ஸோ அது ஒண்ணு. அதுக்கப்புறம் நெகட்டிவ் மார்க் வந்து இருக்காது அப்படின்னு ஒரு ரூமிங் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அது உண்மையா பொய்யான்னு தெரியல. ஸோ அதுவும் நம்மளுக்கு ஃபேவரிங்கா தான் வந்து அமையும். ஸோ இந்த June 2024 நீங்க எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்ணி நல்லா ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து குவாலிஃபைட் ஆக முடியும். ஏன்னா இந்த ஸ்டேட்டஸ் வச்சு பார்க்கும்போது ஜூனை விட டிசம்பர்ல ஸோ டிசம்பர் விட பார்த்தோம் அப்படின்னா ஜூன்ல நிறைய பேர் வந்து ஜூனை விட டிசம்பர்ல நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணதுனாலதான் 759 வந்து ஸோ நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த வாட்டி அதை விட இன்னும் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணலாம். இந்த 2 ரூம் இருக்கிறதுனால நிறைய பேர் அப்ளை பண்ணலாம். ஸோ நம்பர் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா நல்லா எஃபோர்ட் போட்டு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு அது கண்டிப்பா சாதகமா தான் அமையும். ஸோ இது இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு கட் ஆஃப். ஸோ இடபிள்யூஎஸ்னு வந்து ஒரு கேட்டகரி இருக்கு. ஸோ இடபிள்யூஎஸ் அப்படின்றது என்ன அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நீங்க எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணும்போது இந்த இடபிள்யூஎஸ்க்கு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஸோ இதனுடைய டீடைல்ஸ் வந்து நான் ஷேர் பண்றேன். ஸோ இவங்களுடைய கட் ஆஃப் அனாலிசிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 146. ஸோ ஓபிசிக்கு வந்து 144 வந்து கட் ஆஃபா இருந்தது. இவங்களுக்கு 146 வந்து கட் ஆஃப். ஸோ June 2023ல 64 பேர் வந்து குவாலிஃபைட் ஆயிருக்காங்க. ஆனா டிசம்பர் 2023ல 134. ஸோ இன்டூ 2 அப்படின்ற மாதிரி குவாலிஃபைட் ஆயிருக்காங்க, இன்டூ டபுள்ன்ற மாதிரி குவாலிஃபைட் ஆயிருக்காங்க. ஸோ இதுலும் வந்து நம்மளுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. June 2024 நீங்க அப்ளை பண்ணாம விட்டுறாதீங்க. கண்டிப்பா நீங்க எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்ணுங்க. எஃபோர்ட் எடுத்தா கண்டிப்பா நம்ம பாஸ் பண்ண முடியும். ஏன்னா அப்பியர்டு வந்து அதிகமாகும். அப்பியர்டு அதிகமாகிறதுனால எஃபோர்ட் எடுத்தா கண்டிப்பா வந்து பாஸ் அதிகமா ஆக முடியும். ஸோ அதனால இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து விட்டுறாதீங்க. ஸோ திரும்ப இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வருமானது தெரியல. ஸோ டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இடபிள்யூஎஸ்ல ஜேஆர்எஃப்க்கு கட் ஆஃப் 176 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தம் 8 பேர் வந்து குவாலிஃபைட் ஆயிருக்காங்க. ஸோ ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓபிசி கேட்டகரி, ஸோ ஓபிசி உடைய கட் ஆஃப் டிசம்பர் 2023ல 144, June 2023ல இட் இஸ் 140. ஸோ கொஸ்டின் பேப்பர் டஃபா இருந்ததுன்னா இதை விட குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா 140 கட் ஆஃப் வந்ததே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து 140 கட் ஆஃப் வந்து வந்திருக்கு. ஸோ அதுலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா 393 மெம்பர்ஸ் தான் வந்து குவாலிஃபைட் ஆயிருக்காங்க. ஸோ இந்த வாட்டி அதை விட டபுள் வந்த மாதிரி இருக்கு. ஸோ அதை விட 300 பேர் எக்ஸ்ட்ரா பாஸ் கிளியர் பண்ண மாதிரி வந்து வந்திருக்கு. ஸோ இந்த ரிசல்ட் அனாலிசிஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஸோ திரும்ப சொல்றேன், June 2024 நம்மளுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான் சொல்லுவேன். ஸோ நல்லா எஃபோர்ட் போட்டு நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா June 2024 கிளியர் பண்ண முடியும். ஸோ எஸ்சி கேட்டகரி அப்படின்னா மினிமம் குவாலிஃபைட் மார்க் வந்து 138 ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அண்ட் ஸோ மினிமம் குவாலிஃபைட் மார்க் ஃபார் ஜேஆர்எஃப் 160. ஸோ மொத்தம் 19 பேர் வந்து ஜேஆர்எஃப் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ 160 மார்க் 19 பேரால வந்து வாங்க முடியுது அப்படின்னா ஸோ 138. ஸோ இது வந்து ஒரு பெரிய மார்க்கே வந்து கிடையாது. கண்டிப்பா வந்து நீங்க வாங்க முடியக்கூடிய ஒரு மார்க் தான். ஸோ என்னால இந்த மார்க் வந்து வாங்க முடியல அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ 160. ஸோ ஜென்ரல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜேஆர்எஃப்க்கு 176 வந்து கட் ஆஃப். ஸோ 184 வந்து கட் ஆஃப். இந்த 184ன்றதே 44 பேர் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ 44 பேரால 184 வந்து வாங்க முடியுது அப்படின்னா ஸோ நம்மளாலையும் வாங்க முடியுமா அப்படின்ற கேள்விக்கு கண்டிப்பா நீங்க பதில் சொல்லுங்க. முடியும்ன்ற ஒரு பதில் சொல்லிட்டு அதுக்கான முயற்சி வந்து நீங்க எடுத்தீங்கன்னா ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பா குவாலிஃபைட் ஆக முடியும். ஸோ 184 மார்க்ன்றது 44 பேருக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னா ஸோ உங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்காது. அவங்க அளவுக்கு நம்மளும் வந்து எஃபோர்ட் எடுக்கணும். அவங்க அளவுக்கு நம்மளும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணா அவங்கள மாதிரி நம்மளும் வந்து குவாலிஃபைட் ஆக முடியும். ஸோ நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணும் போதே
நான் யூஜிசி நெட் எக்ஸாம் வந்து குவாலிஃபைட் ஆக முடியுமா அப்படின்றத ஃபர்ஸ்ட் கேள்வியா என்கிட்ட வந்து கேக்குறீங்க. ஸோ நான் கூட உங்ககிட்ட நீங்க என்ன கேட்டகரியில வந்து அப்ளை பண்ணுவீங்க, ஓபிசி கேட்டகரியா, இடபிள்யூஎஸ் கேட்டகரியா, இல்ல எஸ்சி எஸ்டியான்னு வந்து கேட்டுப்பேன். ஸோ எஸ்சி எஸ்டி 100% வந்து நீங்க எஃபோர்ட் எடுத்து எங்க அகாடமிக்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கிளியர் பண்ண முடியும். அண்ட் ஓபிசி ஸோ 100% வந்து நீங்க கிளியர் பண்ண முடியும். ஸோ அதுக்கான எஃபோர்ட் வந்து நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க கிளியர் பண்ண முடியும். ஸோ ஜென்ரலுக்கு எங்களுடைய அகாடமிக்ல நாங்க சொல்லி தரது போக இன்னும் நீங்க வந்து முயற்சி எடுக்கணும். ஸோ இன்னும் நீங்க முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா ஜென்ரல்லையும் நீங்க குவாலிஃபைட் வந்து ஆக முடியும். ஏன்னா இதுக்கும் ஜென்ரலுக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓபிசிக்கும் ஜென்ரலுக்கு வந்து பார்க்கும்போது ஸோ ஓபிசிக்கு மினிமம் வந்து 144, பட் ஜென்ரலுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 160. சார் இடபிள்யூஎஸ்னா என்ன சார்? சொல்றேன் மேம். நெக்ஸ்ட் எஸ்சி கேட்டகரி. ஸோ எஸ்சி கேட்டகரிக்கு 138 வந்து மினிமம் மார்க் குவாலிஃபைடு வந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா அப்கமிங் வந்து கொஸ்டின் பேப்பர் டஃபா இருந்ததுன்னா இதை விட குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருந்ததுன்னா இதை விட 2 கொஸ்டின் இல்ல மேக்ஸிமம் 3 கொஸ்டின் வரைக்கும் தான். ஸோ இந்த இன்க்ரீசிங் வந்து பாருங்க. ஸோ 140ல இருந்து குறைஞ்சிருக்கு மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகும்போது 8 கொஸ்டின், ஸோ 4 கொஸ்டின் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதிகபட்சமே வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 கொஸ்டின் தான் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ இந்த வாட்டி 138 வந்து கட் ஆஃப் அப்படின்னா அடுத்த வாட்டி 144 தான் கட் ஆஃப் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃபார் எஸ்சி கேட்டகரி. ஸோ அது மாதிரி ஓபிசிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இன்க்ரீஸ்ன்றது வந்து ஒரு பெரிய லெவல்ல வந்து இல்லை. ஸோ இங்கே ஒரு 4 கொஸ்டின் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ மற்றபடி வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இன்க்ரீசிங் அப்படின்ற மாதிரி வந்து கிடையாது. ஸோ கொஸ்டின் பேப்பர் வந்து ஈஸியா இருந்தது அப்படின்னா 146 இல்ல 148 வந்து கட் ஆஃபா இருக்கலாம். ஸோ 148 விட அப்கமிங் எக்ஸாம் உடைய கட் ஆஃப் வந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து கம்மி. ஸோ 150ன்றது கண்டிப்பா வந்து டார்கெட்டபிள் ஸ்கோர். அது வந்து கண்டிப்பா நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஃபார் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் கேட்டகரிக்கு கட் ஆஃப் வந்து 160 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ காமர்ஸ் எனக்கு தெரிஞ்சு நான் அப்ளை பண்ணி எழுதும் போது குவாலிஃபைட் ஆகுறதுக்கு முன்னாடி நான் அப்ளை பண்ணி எழுதும் போதும் 180, 200 ஸோ அந்த மார்க் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ காமர்ஸோடைய மார்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா 160 வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஜென்ரல் கேட்டகரிக்கே 160 வந்து இருக்கு. ஸோ அப்போ ஓபிசி கேட்டகரிக்கே 180, 170 அந்த ரேஞ்ச் வந்து இருக்கும் நான் கேள்விப்படும் போது. ஸோ இப்போ இவ்வளோ கம்மியா இருக்கு அப்படின்னா ஸோ கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் டஃபா இருக்கிறதுனால இருக்கலாம். ஸோ 160 மார்க் வந்து எடுத்தீங்க அப்படின்னா ஜென்ரல்ல ஸோ காமர்ஸ்ல ஜென்ரல்ல வந்து நீங்க குவாலிஃபைட் ஆக முடியும். ஸோ காமர்ஸ்ல ஜேஆர்எஃப்க்கு 184 மார்க், 184ன்றது மினிமம் குவாலிஃபைட் மார்க்ஸ். ஸோ இதுலயும் வந்து பார்த்தோம்னா இந்த 184 மேல வந்து பார்த்தோம் அப்படின்னா 84 மெம்பர்ஸ் வந்து குவாலிஃபைட் ஆயிருக்காங்க. ஸோ 84 பேரால வந்து முடியுது அப்படின்னா நம்மளால முடியும் அப்படின்னு வந்து நீங்க உங்க மேல நம்பிக்கை வைங்க. ஸோ எஃபோர்ட் வந்து எடுங்க, கண்டிப்பா நீங்களும் வந்து குவாலிஃபைட் ஆக முடியும். ஸோ ஃபார் ஓபிசி கேட்டகரி ஃபார் காமர்ஸ் ஸோ மினிமம் குவாலிஃபைட் மார்க்ஸ் வந்து 142. ஸோ பேப்பர் 1 நாங்கள் கொடுக்கக்கூடிய எஃபோர்ட்டுக்கு கண்டிப்பா நீங்க 25 கொஸ்டின்ஸ் கரெக்ட் பண்ண முடியும். 50 மார்க்ஸ் கண்டிப்பா நீங்க எடுத்துட முடியும். ஸோ இது போக இன்னும் உங்களுக்கு எவ்வளவு மார்க் வந்து பேப்பர் 2ல தேவைப்படும் அப்படின்னா 90 மார்க்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ 90+ மார்க்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ நீங்க பேப்பர் 2 90+ மார்க் வந்து எடுத்தீங்க அப்படின்னா காமர்ஸ்ல கண்டிப்பா நீங்க ஓபிசி கேட்டகரியில அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் குவாலிஃபைட் ஆக முடியும். ஸோ 142ன்றது காமர்ஸ்லயும் ஒரு பெரிய விஷயம் வந்து கிடையாது. ஏன்னா 170க்கு 61 பேர் வந்து குவாலிஃபைட் ஆக முடியுது, 180க்கு 80 பேர் வந்து குவாலிஃபைட் ஆக முடியுது அப்படின் போது 142ன்றது ஒரு பெரிய ஸ்கோர் வந்து கிடையாது. ஸோ அதுக்கேற்ற எஃபோர்ட் வந்து எடுத்தீங்கன்னா நீங்களும் குவாலிஃபைட் ஆக முடியும். ஸோ இடபிள்யூஎஸ்க்கு ஒரு கொஸ்டின், ஸோ 3 கொஸ்டின் வந்து அதிகமா வந்திருக்கு. ஸோ எஸ்சி கேட்டகரி ஃபார் காமர்ஸ் சப்ஜெக்ட் 136 வந்து கட் ஆஃப் வந்திருக்கு. ஸோ அடுத்த எக்ஸாம்ல 140 வந்து கட் ஆஃப் மார்க்கா இருக்கலாம், இல்ல 142 வந்து கட் ஆஃப் மார்க்கா இருக்கலாம். ஸோ இது வரைக்கும் எதுவும் டவுட் இருக்குங்களா சார்? ஒரு சின்ன டவுட் இருக்கு சார், கேட்கலாங்களா? சொல்லுங்க சார். சார் பேப்பர் 1ல ஒரு பர்டிகுலர் மார்க் எடுக்கணும், பேப்பர் 2ல ஒரு பர்டிகுலர் மார்க் எடுக்கணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்கா சார்? அப்படிலாம் இல்லை சார். ரெண்டுத்துலயும் சேர்த்து உங்களுக்கு 144 வந்தது அப்படின்னா நீங்க குவாலிஃபைடு சார்.
ஸோ பேப்பர் 1ல நீங்க 0 எடுத்துட்டு பேப்பர் 2ல நீங்க 72 கொஸ்டின் கரெக்ட் வாங்குனீங்க அப்படின்னா கூட யூ ஆர் குவாலிஃபைடு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சார் 40% வந்து இருந்தது. பேப்பர் 1ல நீங்க கட்டாயம் 40% எடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. பேப்பர் 2லயும் மினிமம் 40% நீங்க எடுத்தாகணும் அப்படின்ற கண்டிஷன் இருந்தது. ஸோ இப்போ அந்த கண்டிஷன் வந்து கிடையாது சார். தேங்க்யூ சார். ஸோ கியூமுலேட்டிவா உங்களுக்கு 144 வந்து வரணும். ஸோ குவாலிஃபைடு ஆகுறவங்களுடைய சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் அப்படின்றது நாளைக்கு வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்களுடைய சீக்ரெட் ஆஃப் சக்சஸ்ன்றது தே ஆர் பூஸ்டிங் பேப்பர் 1. ஸோ பேப்பர் 1 தான் வந்து அவங்க பூஸ்டிங் வந்து எடுக்க முடியும். ஸோ பேப்பர் 1 அவங்க எந்த அளவுக்கு பூஸ்டிங் எடுத்து ஸ்கோர் பண்றாங்களோ அவ்வளோ எடுத்து ஸ்கோர் பண்ணும்போது பேப்பர் 2 வந்து கொஞ்சம் ரிடியூஸ் ஆகும். ஸோ பேப்பர் 2 வந்து ரிடியூஸ் ஆகுதுன்னும் போது அவங்க ஈஸியாக வந்து குவாலிஃபைட் ஆக முடியும். ஸோ நீங்க குவாலிஃபைட் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கட்டாயம் பேப்பர் 1 வந்து ஜாயின் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் எனக்கு பேப்பர் 2 மட்டும் போதும் சார், ஸோ எனக்கு அதுதான் வந்து டைம் கன்வீனியன்டா இருக்கு, பேப்பர் 1 வந்து டைம் கன்வீனியன்டா இல்லை அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நான் கொடுத்த சஜஷன்ஸும் இதுதான். ஸோ பேப்பர் 1 நீங்க கட்டாயம் ஜாயின் பண்ணுங்க. அதுக்கான ரெக்கார்டட் வீடியோ கூட நாங்க தரணும். ஸோ உங்களால வந்து அந்த டைம் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா ஸோ உங்களுடைய கன்வீனியன்ட் டைமுக்கு நீங்க அந்த வீடியோ பார்த்து கூட நீங்க லேர்ன் பண்ண முடியும். ஆனா பேப்பர் 2 மட்டும் நீங்க ஜாயின் பண்றதை வச்சு நீங்க குவாலிஃபைட் ஆக முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன். ஏன்னா பேப்பர் 1 எவ்வளோக்கு எவ்வளோ பூஸ்டப் தூக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நம்ம பூஸ்டப் தூக்கணும். ஸோ அவ்வளோக்கு அவ்வளோ பூஸ்டப் தூக்கினா மட்டும்தான் குவாலிஃபைடு வந்து ஆக முடியும். ஸோ ஜூன் 2020ல நான் குவாலிஃபைட் ஆகினேன். ஸோ ஜூன் 2020க்கு முன்னாடி ஸோ எனக்கு 8 or 11 கொஸ்டின்ஸ் வந்து தேவைப்பட்டது. ஸோ 11 கொஸ்டின் வந்து நான் வாங்கியிருந்தேன் அப்படின்னா ஸோ நான் குவாலிஃபைட் ஆக முடியும். 11 கொஸ்டின் வந்து எனக்கு லேக்கிங்ல வந்து இருந்தது. ஸோ 11 கொஸ்டின் வந்து லேக்கிங்கை எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணேன். ஸோ அதுக்கு நான் எடுத்த எஃபோர்ட். ஸோ என்னால் ஜூன் 2020 வந்து குவாலிஃபைட் ஆக முடிஞ்சது. ஸோ எனக்கு தேவைப்பட்டது 11 கொஸ்டின். ஸோ அந்த டைம் எக்ஸாம்ல பேப்பர் 1ல நான் 15 கொஸ்டின் வந்து அதிகமாக்குனேன். ஸோ பேப்பர் 1ல 15 கொஸ்டின் வரைக்கும் என்னால் அதிகப்படுத்த முடிஞ்சது. பேப்பர் 2ல 4 கொஸ்டின் தான் வந்து என்னால் அதிகப்படுத்த முடிஞ்சது. ஸோ 15+4 வந்து அதிகப்படுத்தினதுனால ஜூன் 2020 நான் யூஜிசி நெட் எக்ஸாம் வந்து குவாலிஃபைட் ஆனேன். ஸோ எதுக்காக சொல்றேன் அப்படின்னா பேப்பர் 1ல என்னால 10 கொஸ்டின் இன்க்ரீஸ் ஆக முடியுமா அப்படின்னா கண்டிப்பா வந்து முடியும். பேப்பர் 2ல என்னால 10 கொஸ்டின் இன்க்ரீஸ் ஆக முடியுமா அப்படின்னா ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதுக்காக தான் சொல்றேன் பேப்பர் 2 விட ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பேப்பர் 1க்கு தாங்க. பேப்பர் 1 ஸோ இப்போ நம்ம அகாடமிக்ல வந்து 6 பேர் குவாலிஃபைட் ஆயிருப்பாங்க. அவங்களுடைய மினிமம் மார்க் ஃபார் பேப்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா 50 ஸோ 100 மார்க்ஸ் வந்து இருக்கும். 100 மார்க்ஸ் கம்மியா பேப்பர் 1ல வந்து ஸ்கோர் பண்ணி அவங்க குவாலிஃபைட் ஆயிருக்க மாட்டாங்க. ஸோ மினிமம் மார்க்கே 50. ஸோ மினிமம் மார்க்கே 100. ஸோ அந்த வீடியோ வந்து யூடியூப் சேனல்ல வந்து இருக்கும். நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கோர் கார்டு வந்து இருக்கும். 150 ஸோ 58 மார்க்ஸ், 54 மார்க்ஸ், 56 மார்க்ஸ், 62 மார்க்ஸ். ஸோ இது மாதிரி வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்னைக்கு ஒரு மேமுடைய ஸ்கோர் கார்டு வந்து பார்த்தா அவங்க பேப்பர் 1ல 64 வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. பேப்பர் 2ல 74 ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ 142 அவங்களுடைய மார்க்னு நினைக்கிறேன். ஓபிசி கேட்டகரி 142 வந்து அவங்களுடைய மார்க். ஸோ அவங்க பேப்பர் 1 வந்து ஜாயின் பண்ண வேணாம், பேப்பர் 2 மட்டும் நீங்க ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சஜஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். ஏன்னா பேப்பர் 1ல ஷீ ஸ்கோர் 64 மார்க்ஸ். தட் மீன்ஸ் 37 கொஸ்டின்ஸ் வந்து அவங்களுக்கு 32 கொஸ்டின்ஸ் வந்து அவுட் ஆஃப் 50ல 32 கொஸ்டின்ஸ் வந்து அவங்களால ஸ்கோர் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ அவங்க பேப்பர் 2 மட்டும் எஃபோர்ட் எடுத்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க குவாலிஃபைட் ஆக முடியும். ஸோ பேப்பர் 1 எவ்வளோக்கு எவ்வளோ பூஸ்டப் வந்து நீங்க தூக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பூஸ்டப் வந்து நீங்க கொண்டு வாங்க. ஸோ ஈஸியா வந்து நீங்க குவாலிஃபைட் ஆக முடியும். வேற எதுவும் டவுட் இருக்குங்களா? ஸோ நம்மளுடைய அகாடமிக்ல ஐ திங்க் டிசம்பர் 2022 நினைக்கிறேன். ஸோ ஒரு சார் வந்து குவாலிஃபைட் ஆயிருந்தாங்க. ஸோ அவருடைய பேப்பர் 1 மார்க் 36 மார்க் வந்து இருந்தது. ஆனா பேப்பர் 2ல ஹி ஸ்கோர் 112 நினைக்கிறேன். ஸோ பேப்பர் 2ல வந்து 112 ஸ்கோர் பண்ணி இதுல 36 ஸ்கோர் பண்ணதுனால அவர் குவாலிஃபைட் அப்படின்னு தான் சர்டிபிகேட் வந்திருக்கு. ஸோ அதை வச்சுதான் நான் சொல்றேன். ஏதாவது ஒரு பேப்பர் நம்ம பூஸ்டப்பா தூக்கணும். எந்த பேப்பர் நம்மளால பூஸ்டப்பா தூக்க முடியும்னா பேப்பர் 1 வந்து பூஸ்டப்பா தூக்க முடியும். பேப்பர் 2 ஸோ ஒரு சிலரால தான் வந்து பூஸ்டப் வந்து தூக்க முடியும். ஸோ ஏதாவது ஒண்ணுக்குல நம்ம நல்ல பூஸ்டப் வந்து மார்க் தூக்கினா மட்டும்தான் நம்ம குவாலிஃபைடு வந்து ஆக முடியும்.
ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ஃபில்லிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்றது ரொம்ப கவனமா வந்து ஃபில் பண்ணுங்க. ஏன்னா ஒரு சில டீடைல்ஸ் வந்து நீங்க சேஞ்ச் பண்ண முடியும், ஒரு சில டீடைல்ஸ் வந்து நீங்க சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ எந்தெந்த டீடைல்ஸ்லும் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா, ஸோ உங்களுடைய நேம் ஸ்பெல்லிங், ஸோ இது மாதிரி டீடைல்ஸ் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். சிட்டி வந்து நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். மற்றபடி நான் சப்ஜெக்ட் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சேஞ்ச் பண்ண முடியாது. அண்ட் கேட்டகரி வந்து நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா கேட்டகரி வந்து நீங்க சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ கேட்டகரியிலும் வந்து கம்யூனிட்டி கேட்டகரி வந்து நீங்க சூஸ் பண்ணும்போது கரெக்டா வந்து நீங்க கொடுங்க. ஜென்ரல்னா ஜென்ரல், இடபிள்யூஎஸ்னா இடபிள்யூஎஸ், ஓபிசினா ஓபிசி. ஸோ எதுல வந்து உங்க கேஸ்ட் வந்து மேட்ச் ஆகுதோ அது கரெக்டா வந்து நீங்க கொடுங்க. ஸோ நீங்க கொடுக்கக்கூடிய கேண்டிடேட் நேம் வந்து சர்டிபிகேட்ல என்ன நேம் இருக்கோ அதே நேம் வந்து கொடுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க நேம் வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் யூஜிசி சர்டிபிகேட்ல வந்து நான் சேஞ்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க சேஞ்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால சர்டிபிகேட் வந்து நேம் வந்து நீங்க கொடுக்கும்போது யூனிவர்சிட்டி சர்டிபிகேட் ஆர் போர்ட் ஆஃப், ஸோ ஸ்டேட் போர்டில் நீங்கள் என்ன நேம் வந்து கொடுத்துருந்தீங்களோ அதே நேம் அதே ஸ்பெல்லிங் வந்து கொடுங்க. ஸோ ஒரு சிலர் வந்து மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, ஒரு சிலர் வந்து கெஜஸ்டர்ல போயிட்டு நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஈவன் தோ நீங்க கெஜஸ்டர்ல வந்து நேம் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கம்ப்ளீட் சர்டிபிகேட் சேஞ்ச் பண்ண முடிஞ்சா யூஜிசி சர்டிபிகேட்லயும் நேம் சேஞ்ச் பண்ணுங்க. இல்ல சார் என்னால சர்டிபிகேட்ல நேம் சேஞ்ச் பண்ண முடியல அப்படின்னா யூஜிசி நேமும் சேஞ்ச் பண்ணிடாதீங்க. ஏன்னா யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய சர்டிபிகேட்ல வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ கெஜஸ்டர்ல நான் நேம் வந்து மாத்திருக்கேன் அப்படின்னு நீங்க யூனிவர்சிட்டி சர்டிபிகேட் வந்து சேஞ்ச் பண்ணலாம், பட் யூஜிசி சர்டிபிகேட் நீங்க சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதனால சர்டிபிகேட்ல என்ன நேம் இருக்கோ அதே நேம் வந்து கொடுங்க. ஸோ அதே ஃபாதர் நேம்ஸ், மதர்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த், ஸோ இந்த 4 விஷயம் சர்டிபிகேட்ல என்ன இருக்கோ அதே வந்து கொடுங்க. ஸோ இதுல சேஞ்சஸ் வந்து பண்ணிடாதீங்க. ஸோ இதுல சேஞ்சஸ் பண்ணீங்கன்னா யூ couldn't claim that. Then ஸோ டைப் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன், ஸோ இதுல ஏதாவது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூஃப் வந்து நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்ககிட்ட என்ன ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூஃப் வந்து இருக்கோ அதை வச்சு நீங்க டைப் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் வந்து நீங்க அப்ளை பண்ண முடியும். அண்ட் குவாலிஃபைங் டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் லாஸ்ட் செமஸ்டர், ஸோ நீங்க பிஜி கம்ப்ளீட்டட் அப்படின்னா டிகிரி சர்டிஃபிகேட் வந்து நீங்க அப்ளை பண்ற டிகிரி சர்டிஃபிகேட் வச்சு நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இல்ல நான் டிகிரி வந்து முடிக்கல அப்படின்னா லாஸ்ட் செமஸ்டர் மார்க் ஷீட்டோடைய சர்டிஃபிகேட் வந்து நீங்க என்க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்கும். தென் ஸோ மெயில் அட்ரஸ் வந்து நீங்க தப்பா கொடுத்துறாதீங்க. ஸோ நீங்க என்ன மெயில் ஐடி வந்து கொடுக்குறீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு தான் உங்களுக்கு கம்யூனிகேஷன் வந்து வரும். ஸோ அதனால மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இதெல்லாம் வந்து தப்பா கொடுத்துறாதீங்க. அதுக்கப்புறம் 4 சிட்டிஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். நியரஸ்ட் 4 சிட்டிஸ், ஸோ உங்களுடைய ரெசிடென்ஸ்ல இருந்து நியரஸ்ட் 4 சிட்டி வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். அது கொஞ்சம் கவனமா வந்து நீங்க சூஸ் பண்ணுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க சிட்டி வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நீங்க எடிட் வந்து பண்ண முடியும். பட் ஸோ ஈவன் தோ சிட்டி வந்து நீங்க கரெக்டா வந்து சூஸ் பண்ணுங்க. சப்ஜெக்ட், ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சப்ஜெக்ட் வந்து நீங்க மாத்தி சூஸ் பண்ணி ஃபீஸ் வந்து நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப வந்து நீங்க யூஜிசி நெட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ நீங்க என்ன சப்ஜெக்ட் வந்து சூஸ் பண்ணீங்களோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு தான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து வரும். இதுவரை புரியுதுங்களா? ஸோ இதுல எதுவும் கொஸ்டின்ஸ் சார்? புரியுது சார், தேங்க்ஸ். ஓகே சார், ஓகே சார். ஸோ எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்ணும்போது ரொம்ப கவனமா அப்ளை பண்ணுங்க சார். அது மாதிரி எக்ஸாம்க்கு வந்து நீங்க அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் பண்ண உடனேவும் எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்ணாதீங்க. ஸோ இன்னைக்கு தான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்னைக்கே வந்து நீங்க அப்ளை பண்ணாதீங்க. ஒரு 3 இல்ல 4 டேஸ் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. ஸோ மினிமம் 30 டேஸ் வந்து நமக்கு டியூரேஷன் வந்து இருக்கும். 28 டேஸ் வந்து கண்டிப்பா டியூரேஷன் வந்து இருக்கும். இந்த 28 டேஸ்க்குள்ள நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நம்ம ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 3 நாள் அப்ளை பண்ணாதீங்க, லாஸ்ட் 2 நாள் அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா லாஸ்ட் 2 நாள் சர்வர் ரொம்ப பிஸியா இருக்கும். ஸோ அந்த டைம் வந்து நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் அப்ளை பண்ண முடியாம கூட போகும். ஸோ லாஸ்ட் 2வது நாள் கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா லாஸ்ட் நாள் இன்னைக்கு தான் 31 தான் கடைசி நாள். 31ஆம் தேதி நான் அப்ளை பண்ண போறேன் அப்படின்னு வந்து அப்ளை பண்ணிடாதீங்க. ஸோ சர்வர் பிஸின்றதுனால உங்களால அப்ளை பண்ண முடியாம போகலாம்.
ஸோ ஒரு சிலர் வந்து அப்ளை பண்ண முடியாம இருந்திருக்கும், ஒரு சிலர் அப்ளை பண்ணியிருப்பாங்க ஆனா ஃபீஸ் பே பண்ண முடியாம இருந்திருக்கும். ஸோ சம்திங் எரர் வந்து த்ரோ ஆகலாம். ஏன்னா இந்தியா ஃபுல்லா நடக்குது. ஸோ இந்தியா ஃபுல்லா வந்து அப்ளை பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாள் அப்ளை பண்றவங்க ஒரு 100 பேர் வந்து இருக்கலாம். பட் லாஸ்ட் நாள் அப்ளை பண்றவங்க மினிமம் 1 lakhல ஒரு 1000 மெம்பர்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஒரே நாள்ல அவ்வளவு பேர் வந்து அப்ளை பண்றதுனால சர்வர் எரர் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வரும். ஸோ அதனால லாஸ்ட் நாள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. ஸோ நம்மளுடைய அகாடமிக்ல ஒவ்வொரு நாளும் வந்து நாங்க இன்டிமேஷன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ 7 days to go, 8 days to go அப்படின்னு வந்து நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் கவனமா இருங்க. லாஸ்ட் டைம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றது வந்து அப்ளை பண்ணாதீங்க. ஸோ லாஸ்ட் டைம் ஓடபிள்யூசி சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது மேண்டேட்டரி இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வாட்டி பிஃபோர் எக்ஸாம் முன்னாடியே நீங்க ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து வாங்குங்க. ஸோ ஓபிசி சர்டிஃபிகேட்டோடைய வேலிடிட்டி லாஸ்ட் டைம் வந்து நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா மார்ச்சோட அது முடிச்சிடும். ஸோ மார்ச்சுக்கு அப்புறம் நீங்க அந்த சர்டிஃபிகேட் வச்சு நீங்க அப்ளை பண்ண முடியாது. ஸோ மார்ச்சோட முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க திரும்ப வந்து நீங்க அப்ளை பண்ணணும். ஸோ எவ்ரி ஃபினான்ஷியல் கேலண்டர் இயருக்கு வந்து ஒவ்வொரு வாட்டியும் அப்டேட் பண்ணணும். ஸோ மார்ச் தான் வந்து நம்ம இந்தியாவுக்கு ஃபினான்ஷியல் இயர். ஸோ ஐ திங்க் மேன்னு நினைக்கிறேன். ஸோ மேயோட வந்து அது முடிஞ்சிடும். மேக்கு அப்புறம் அப்படின்னா நீங்க திரும்ப நீங்க ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து நீங்க அப்ளை பண்ணணும். ஸோ டிசம்பர் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ண அதை வச்சே நான் ஜூன் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னா, ஸோ நீங்க அப்ளை பண்ணும்போது அதை இன்புட் வந்து வாங்கிக்கும். ஸோ நீங்க புதுசா வந்து அப்ளை பண்றது நல்லது. ஸோ மே மந்த்துக்கு அப்புறம் தான் நம்ம எக்ஸாம் வந்து அப்ளை பண்ண போறோம். ஸோ இந்த மே மந்த்துக்கு அப்புறம் நீங்க புதுசா அப்ளை பண்றது நல்லது. ஸோ அதனால மே மந்த் முடிஞ்ச உடனே ஸோ நீங்க ஓபிசி சர்டிஃபிகேட், இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட், ஸோ இதெல்லாம் நீங்க அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்பதான் வந்து நம்ம ஸோ மார்ச்ல ஏப்ரல்ல வந்து உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்குள்ள நீங்க ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து வாங்கல, இல்லை இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் வந்து வாங்கல அப்படின்னா இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணி வாங்குங்க. ஸோ இந்த வாட்டியே சர்டிஃபிகேட் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து மேண்டேட்டரியா இருக்கலாம், இல்லை ஒரு லாஸ்ட் ஒரு 10 days இல்லை 5 days இருக்கும்போது அதை கேன்சலும் பண்ணலாம் லாஸ்ட் டைம் மாதிரி. ஸோ சேஃப் சைடு அப்படின்னா நீங்க சர்டிஃபிகேட் வாங்குறது நல்லது. ஸோ என்டிஏ வந்து சொல்லக்கூடியது இந்த லிங்க். ஸோ இந்த லிங்க்ல வந்து உங்களுடைய கேஸ்ட் நேம் வந்து இருக்கான்னு பாருங்க. ஸோ இந்த லிங்க்ல உங்களுடைய கேஸ்ட் நேம் வந்து இருக்கு அப்படின்னா நீங்க ஓபிசி கண்டிப்பா வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ncbc.nic, ஸோ இந்த லிங்க் வந்து ஓபன் பண்ணுங்க. இது வந்து நீங்க ஓபன் பண்ணி பார்க்காதீங்க. நெக்ஸ்ட் ஸோ கேட்டகரி சர்டிஃபிகேட்னும் போது ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ், எஸ்சி, எஸ்டி அண்ட் பிடபிள்யூடின்னு வந்து இருக்கு. ஸோ இதுல நீங்க என்ன கேட்டகரியில அப்ளிகபிளோ ஸோ அதுக்கான கேட்டகரி சர்டிஃபிகேட் ஸோ அது வந்து நீங்க கண்டிப்பா வாங்கிருங்க. ஸோ இடபிள்யூஎஸ் அப்படின்றது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். ஸோ நீங்க இடபிள்யூஎஸ் கிரைடீரியால வந்து மேட்ச் ஆகுறீங்க அப்படின்னா இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்க கண்டிப்பா வந்து வாங்குங்க. ஸோ பர்சன் வித் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இருக்கும், அதை வச்சு நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ பிடபிள்யூடி அப்படின்னும் போது உங்களுக்கு ஸோ உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இமெயில் அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும். ஸோ இமெயில் அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் வந்து கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஸோ நீங்க ரிஜிஸ்டர் பண்ணும்போது இமெயில் அட்ரஸ் தப்பா கொடுத்தீங்கன்னா கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா இமெயில் வெரிஃபிகேஷன் கண்டிப்பா நடக்கும். ஸோ பிஃபோர் பேமெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி இமெயில் வெரிஃபிகேஷன் அண்ட் மொபைல் வெரிஃபிகேஷன் கண்டிப்பா நடக்கும். ஸோ அந்த டைம் கூட நீங்க உங்களுடைய இமெயில் அட்ரஸ் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்கேன்ட் இமேஜ் காப்பீஸ், ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கேன்ட் இமேஜ் காப்பீஸ்க்கு வந்து அவங்க கண்டிஷன்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த கண்டிஷன் கம்மியாக தான் வந்து உங்களுக்கு ஸ்கேன்ட் இமேஜ் காப்பீஸ் வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரி. ஸோ இடபிள்யூஎஸ்னு வந்து ஒரு கேட்டகரி இருக்கு. ஸோ இது எத்தனை பேருக்கு வந்து தெரியும் தெரியல.
ஸோ ஜென்ரல்ல இடபிள்யூஎஸ் கேட்டகரி அப்படின்னு வந்து இருக்கு. ஸோ இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஒன்லி ஜென்ரல் கேட்டகரி. ஸோ நான் ஜென்ரல் கேட்டகரியில இருக்கேன் அப்படின்னா மட்டும்தான் இடபிள்யூஎஸ் வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, தேர்ட், ஸோ இவங்களும் வந்து இடபிள்யூஎஸ்ல அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஒன்லி ஜென்ரல் கேட்டகரி. ஸோ ஜென்ரல் கேட்டகரியில இருக்கிறவங்க மட்டும்தான் எலிஜிபிள் ஃபார் இடபிள்யூஎஸ் அன்ரிசர்வ்டு கேட்டகரி. சரிங்களா? ஸோ நான் வந்து ஜென்ரல் கேட்டகரி எனக்கு வந்து இடபிள்யூஎஸ்ல மேட்ச் ஆகுதா அப்படின்னா, ஸோ உங்களுக்கு 3 கண்டிஷன் வந்து சொல்லியிருக்கோம். சார் உங்க ஸ்கிரீன் தெரியல சார். ஒரு நிமிஷம் தான் மேம், இப்ப தெரியுதா? ஓகே சார், தெரியுது. ஸோ இடபிள்யூஎஸ் கேட்டகரின்னு வந்து ஒன்று இருக்கு. ஸோ இந்த இடபிள்யூஎஸ் கேட்டகரி ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் ஜென்ரல் கேட்டகரி. ஜென்ரல் கேட்டகரியில இருக்கவங்க மட்டும்தான் இடபிள்யூஎஸ் வந்து சூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு 3 கண்டிஷன் அப்படின்னும் போது ஃபேமிலி இன்கம். ஸோ ஆனுவல் ஃபேமிலி இன்கம் லெஸ் தென் 8. ஸோ 8 லட்சத்தை விட கம்மியா இருக்கணும். ஸோ என்னுடைய ஃபாதர், ஸோ எனக்கு மேரிட் ஆகல அப்படின்னா என்னுடைய ஃபாதர், மதர், ஸோ அவங்களுடைய இன்கம் பிளஸ் என்னுடைய இன்கம், ஸோ எங்க 3 பேருடைய இன்கம் லெஸ் தென் 8 lakhs கம்மியா இருந்ததுன்னா நீங்க இடபிள்யூஎஸ்ல வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். அக்ரிகல்ச்சரல் லேண்ட் வந்து உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா 5 acresக்கு குறைவா இருக்கணும். 5 acres இருந்தா கூட நீங்க இடபிள்யூஎஸ்ல அப்ளை பண்ண முடியாது. ஸோ 5 ஏக்கருக்கு கம்மியா வந்து உங்களுக்கு அக்ரிகல்ச்சரல் லேண்ட் இருந்தது அப்படின்னா நீங்க இடபிள்யூஎஸ் வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் ரெசிடென்ஷியல் பிளாட். ஸோ ரெசிடென்ஷியல் பிளாட் வந்து 1000 square feet வந்து இருக்கக்கூடாது. ஸோ இந்த 3 கண்டிஷன் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 3 கண்டிஷன் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஜென்ரல் கேட்டகரியில அப்ளை பண்றதுக்கு பதிலா ஜென்ரல் இடபிள்யூஎஸ்ல நீங்க அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஒன்லி இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஜென்ரல் கேட்டகரி. ஸோ ஜென்ரல் கேட்டகரி, ஸோ இஃப் யூ ஆர் பிலாங்ஸ் டு ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த இடபிள்யூஎஸ் கேட்டகரி வந்து எலிஜிபிளா இருக்கான்னு பாருங்க. ஸோ எலிஜிபிளா அப்படின்னா நீங்க இடபிள்யூஎஸ்ல வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ எலிஜிபிள் வந்து கிடையாது அப்படின்னா நீங்க இடபிள்யூஎஸ் வந்து அப்ளை பண்ணாதீங்க. ஜென்ரல் வந்து அப்ளை பண்ணி தான் நீங்க எக்ஸாம்ஸ் வந்து எழுத முடியும். ஸோ இந்த இடபிள்யூஎஸ் சர்டிபிகேட் எப்படி வந்து அப்ளை பண்றது அப்படின்னா, ஸோ இதுக்கு கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஆதார் கார்டு வந்து தேவை, பேன் கார்டு, இன்கம் சர்டிபிகேட் வந்து தேவை. ஸோ இது 3 வந்து மேண்டிட்ரி. ஆதார் கார்டு, பேன் கார்டு, இன்கம் சர்டிபிகேட், இது 3 தேவை. அதுக்கப்புறம் பேங்க் ஸ்டேட்மெண்ட். ஸோ உங்க ஃபாதருடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட், உங்க மதருடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட், உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது வந்து கட்டாயம் வந்து நீங்க ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் லேண்ட் ப்ரூஃப். ஸோ லேண்ட் வந்து இருக்கு, அக்ரிகல்ச்சரல் லேண்ட் வந்து இருக்கு அப்படின்னா அதுக்கான லேண்ட் ப்ரூஃப் வந்து நீங்க சப்மிட் பண்ணணும். ரெசிடென்ஷியல் பிளாட் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா ரெசிடென்ஷியல் ப்ரூஃப் வந்து நீங்க சப்மிட் பண்ணணும். ஸோ ஸோ இது எல்லாமே வந்து நீங்க சப்மிட் பண்ணி தான் இடபிள்யூஎஸ் சர்டிபிகேட் வந்து வாங்க முடியும். தென் செல்ஃப் டிக்ளரேஷன். ஸோ ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் வந்து நீங்க எழுதணும். ஸோ என்ன பர்போஸ்க்காக நீங்க இந்த இடபிள்யூஎஸ் சர்டிபிகேட் வந்து அப்ளை பண்றீங்க அப்படின்ற ரிக்வஸ்ட் லெட்டர் வந்து நீங்க எழுதணும். ஸோ இது எல்லாமே வச்சு நீங்க என்க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னும் போது மட்டும்தான் நீங்க இந்த இடபிள்யூஎஸ் சர்டிபிகேட் வந்து வாங்க முடியும். ஸோ இந்த இடபிள்யூஎஸ் சர்டிபிகேட் எங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னா நீங்க டைரக்டாவும் அப்ளை பண்ணலாம், இல்லை அப்படின்னா இ சேவா மையத்திலையும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இ சேவா மையத்துல நீங்க அப்ளை பண்ணும் போதும் டிக்ளரேஷன் சர்டிபிகேட் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த சர்டிபிகேட்லும் வச்சு இ சேவா மையத்துல அப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ டிக்ளரேஷன் சர்டிபிகேட், நீங்க டிக்ளரேஷன் செல்ஃப் டிக்ளரேஷன், தட் இஸ் ரிக்வஸ்டிங் லெட்டர் வந்து நீங்க எழுதணும். ஸோ இந்த சர்டிபிகேட்லும் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் உங்ககிட்ட ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க, அக்னாலஜ்மெண்ட் பிரிண்ட் அவுட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த அக்னாலஜ்மெண்ட் பிரிண்ட் அவுட்டோட இந்த செல்ஃப் டிக்ளரேஷன், ஸோ இந்த லெட்டரும் வச்சு நீங்க விவோ கிட்ட போயிட்டு சப்மிட் பண்ணணும். ஸோ விவோ என்கொயரி பண்ணிட்டு எல்லாமே கரெக்டா இருந்தது அப்படின்னா அவர் வந்து சைன் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணுவாரு. ஸோ அவர் சைன் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஆர்ஐ, ஸோ ரீஜனல் இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து நீங்க கொண்டு போகணும். அவரும் வந்து இந்த சர்டிபிகேட்ல இருக்கிறது எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுவாரு. ஸோ அவரும் கரெக்டா இருக்குன்றதை செக் பண்ணிட்டு அவர் சைன் பண்ணுவாரு. ஸோ அந்த காப்பி எடுத்துட்டு போயிட்டு நம்ம
எய்தர் கலெக்டர் ஆஃபீஸ் ஆர் தாசில்தார். ஸோ தாசில்தார் ஆஃபீஸ்ல போயிட்டு நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ தாசில்தாரும் இது எல்லாமே கரெக்டா இருக்கான்ற ஃபைனல் வெரிஃபிகேஷன் போட்டு அவர் சைன் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு இடபிள்யூஎஸ் சர்டிபிகேட் வந்து வேலிட். ஸோ இல்லைன்னா உங்களுக்கு இடபிள்யூஎஸ் சர்டிபிகேட் வந்து இன்வேலிட். ஸோ எங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இ சேவா மையத்துல நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இ சேவா மையத்துல அப்ளை பண்ணும்போது ஸோ அப்ளை பண்ண அந்த காப்பி கூட நீங்க ரிக்வெஸ்டிங் லெட்டர் எடுத்துட்டு போயிட்டு விவோ வந்து மீட் பண்ணணும். ஸோ விவோ வந்து செக் பண்ணிட்டு உங்க ரிக்வெஸ்டேஷன் லெட்டரும் அண்ட் அக்னாலஜ்மெண்ட் அப்ளிகேஷனும் கரெக்டா இருக்கா செக் பண்ணிட்டு மேபி உங்களுடைய ரெசிடென்ஷியல் ஏரியாக்கே வந்து கூட அவர் செக் பண்ணலாம். ஸோ ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து எவ்வளவு லேண்ட் இருக்கு அப்படின்றது வந்து செக் பண்ணி கூட அவர் சைன் பண்ணலாம். இல்ல அக்ரிகல்ச்சரல் லேண்ட் வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க அப்படின்னா 5 acres கம்மியா இருக்கான்றதை வெரிஃபை பண்ணிட்டு கூட அவங்க சைன் பண்ணலாம். ஸோ விவோ கிட்ட இருந்து சைன் ஆகணும் ஃபர்ஸ்ட். விவோ வந்து சைன் பண்ணதுக்கு அப்புறம் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஸோ ஆர்ஐ கிட்ட வந்து போகும். ஆர்ஐ வந்து ரிக்வெஸ்டிங் லெட்டர் அண்ட் அக்னாலஜ்மெண்ட் அப்ளிகேஷன் ஸ்லிப். ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு அவரும் கிராஸ் வெரிஃபை பண்ணுவாரு. ஸோ அவர் கிராஸ் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் அவர் சைன் பண்ணி தாசில்தார் கிட்ட வந்து போகும். ஸோ தாசில்தார் ரிக்வெஸ்டிங் லெட்டர் அண்ட் அக்னாலஜ்மெண்ட் வச்சு அவரும் செக் பண்ணிட்டு ஸோ ஆர்ஐ சைன் பண்ணியிருக்காங்களான்றது செக் பண்ணிட்டு தான் தாசில்தார் வந்து சைன் பண்ணுவாரு. ஸோ ஃபர்ஸ்ட் விவோ சைன் வந்து வேணும், அதுக்கப்புறம் ஆர்ஐ சைன் வந்து வேணும், அதுக்கப்புறம் தாசில்தார் சைன் வந்து வேணும். ஸோ இதை நீங்க அப்ளை பண்ணதுல இருந்து மினிமம் 15 to 20 days வந்து ஆகும். ஸோ 15 to 20 days நம்ம நீங்க எக்ஸாம் மார்ச் வந்து கால்பேர் பண்ணலாம். ஸோ மார்ச்சுக்கு முன்னாடியே நீங்க இடபிள்யூஎஸ் சர்டிபிகேட் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை வச்சு நீங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுல எதுவும் டவுட் இருக்குங்களா மேம்? சார் சார் ஓபிசி லிங்க் சொல்லுங்க புரியல சார். மேம். சார் ஓபிசி லிங்க் லிஸ்ட் ஆஃப் கேட்டகரி வருது இல்லைங்களா சார்? என்சிபின்னு சொல்லி நீங்க ஒரு லிங்க் சொன்னீங்க. ஆமா மேம். அது ஒன் மோர் டைம் அந்த லிங்க் மட்டும் கொஞ்சம் இல்லைங்க சார். அது நீங்க கூகுள்ல போட்டீங்கனாலே வந்துடும் மேம். ஓபிசி என்சிஎல்னு கொடுத்தீங்கனாலே வந்துடும் மேம். ஸோ அதுல நீங்க இந்த நான் என்சிபிசி இந்த இமேஜ் வந்து பாத்துக்கோங்க மேம். நேஷனல் கமிஷன் ஃபார் கிளாஸஸ். ஸோ இந்த இமேஜ் வந்து பாத்துக்கோங்க. இந்த இமேஜ் இருக்கக்கூடிய லிங்க் வந்து நீங்க ஓபன் பண்ணி பாருங்க மேம். ஸோ இதுல உங்களுடைய கேஸ்ட் நேம் வந்து இருக்கான்னு பாருங்க. இதுல உங்களுடைய கேஸ்ட் நேம் வந்து இருந்தது அப்படின்னாலே போதும். ஓகேங்க சார், தேங்க்யூ சார். இதுல எதுவும் டவுட் இருக்குங்களா? So which is applicable from June 2019. 2019 வந்து இடபிள்யூஎஸ்னு ஒரு கேட்டகரி வந்து இருக்கு. அது நிறைய பேருக்கு வந்து அவேர்னஸ் இல்லாம இருக்காங்க. ஸோ நான் ஜென்ரல் அப்படின்னு வந்து ஜென்ரல்ல போயிட்டு அப்ளை பண்றாங்க. ஸோ ஜென்ரல்ல வந்து உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் ரொம்ப அதிகம். 160, 170 வந்து கட் ஆஃப் இருக்கும். ஆனா இடபிள்யூஎஸ் அப்படின்னா 146, 148 தான் கட் ஆஃப். கிட்டத்தட்ட 8ல இருந்து 9 கொஸ்டின் உங்களுக்கு வேரி ஆகுது. ஸோ 8ல இருந்து 9 கொஸ்டின் வேரி ஆகுறதுனால ஸோ இடபிள்யூஎஸ்ல நீங்க அப்ளை பண்ண முடியுது அப்படின்னா குவாலிஃபைட் ஆக முடியும். ஸோ இப்போ இந்த வாட்டி வந்து ஒரு மேம் 150 ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க ஜென்ரல் கேட்டகரியில வந்து அப்ளை பண்ணி 152 வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய ஸ்கோர் கார்டு வந்து 52. ஸோ அந்த 152 மார்க்ன்றது எஸ்சியில கண்டிப்பா அவங்க குவாலிஃபைடு. எஸ்சியில வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா குவாலிஃபைடு. ஓபிசியில அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா குவாலிஃபைடு. இடபிள்யூஎஸ்ல அப்ளை பண்ணாலும் கண்டிப்பா குவாலிஃபைடு. பிடபிள்யூடி இல்லாட்டினா தேர்ட் ஜெண்டர். ஸோ ஜென்ரல் தவிர மீது எந்த கேட்டகரியில் அவங்க அப்ளை பண்ணாலும் குவாலிஃபைடு. ஸோ அவங்களுடைய ஸ்கோர் கார்டு வந்து பார்த்துருந்தேன். ஸோ அவங்களுடைய ஸ்கோர் கார்டு பார்த்துட்டு மேம் நீங்க ஜென்ரல் கேட்டகரியில ஏன் மேம் அப்ளை பண்ணீங்க, இடபிள்யூஎஸ் வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது அப்படின்னா. ஸோ அப்போ அவங்க இடபிள்யூஎஸ்னா என்ன சார் அப்படின்னாங்க. ஸோ அப்போ அந்த 3 கண்டிஷன் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ ஆனுவல் இன்கம் வந்து 8 lakhs கம்மியா இருக்கா மேம் அப்படின்னா. ஸோ கண்டிப்பா என்னுடைய ஃபேமிலி இன்கம் வந்து 8 lakhs. இது வரைக்கும் நாங்கள் ஐடி வந்து ஃபைல் பண்ணது. ஸோ ஐடி வந்து நான் ஃபைல் பண்ணது இல்லை சார் அப்படின்னாங்க. ஸோ ஃபேமிலி இன்கம் வந்து 8 lakhs கம்மியா இருக்கு சார் அப்படின்னாங்க. ஸோ உங்களுக்கு அக்ரிகல்ச்சரல் லேண்ட் வந்து 5 acres கம்மியா இருக்கான்னு போது எனக்கு அக்ரிகல்ச்சரல் லேண்ட் கிடையாதுன்னாங்க. அண்ட் ரெசிடென்ஷியல் ஃபிளாட் அப்படின் போது அவங்க ரெசிடென்ஷியல் ஃபிளாட்டும் கம்மியா தான் சார் இருக்குன்னாங்க. அப்போ நீங்க இடபிள்யூஎஸ் வந்து நீங்க அப்ளை பண்ணிருக்கலாம் மேம். இடபிள்யூஎஸ் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க குவாலிஃபைடு அப்படின்னா. ஸோ ஓபிசியில ஜென்ரல்ல குவாலிஃபைட் ஆகுறது ரொம்ப கஷ்டம். ஆனா இடபிள்யூஎஸ் அப்படின்னும் போது தட் இஸ் நாட் சோ ஃபேர். ஸோ நீங்க அடுத்து வந்து இடபிள்யூஎஸ்ல நீங்க சர்டிபிகேட் வாங்கி அப்ளை பண்ணுங்க மேம், 100% நீங்க குவாலிஃபைட் ஆவீங்க அப்படின்னா சரி சார் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இடபிள்யூஎஸ் தான் என்ன
பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. சொல்லுங்க சார். சார் உனக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குறாங்க சார் இடபிள்யூடி சர்டிஃபிகேட்? அது நம்ம அப்ளை பண்ணாதான் சார் தெரியும். ஏன்னா இங்க வந்து இந்த ஸ்டேட்ல மட்டும் அப்ளை பண்ண அமல்படுத்தல சார் இன்னும், அதான் கேக்குறேன். தெரியல சார். இப்ப இங்கே இருந்தா கூட இதுல ஃபர்ஸ்ட் ரிஸ்க் வந்து எடுக்கக்கூடியது பிஏஓ. ஸோ அவர் வந்து கம்ப்ளீட்டா செக் பண்ணி சைன் பண்ணுவாரா அப்படின்னு வந்து தெரியாது. ஸோ அவர் கம்ப்ளீட்டா செக் பண்ணி கரெக்டா இருக்குன்னு அவர் சைன் பண்ணாதான் ஆர்ஐக்கு வந்து ஃபார்வர்ட் ஆகும். ஸோ ஆர்ஐக்கு ஃபார்வர்ட் ஆகும். ஏன்னா கவர்மெண்ட் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட், அதுதான் கேட்கறேன் நான். இல்ல சார், அவங்க கொடுக்கணும் அப்படின்றது வந்து மேண்டேட்டரி சார். இடபிள்யூஎஸ்க்கு வந்து அப்ளை பண்ணா அவங்க செக் பண்ணிட்டு கொடுக்கணும் அப்படின்றது வந்து மேண்டேட்டரி. ஓ சரி சார். ஏன்னா நாங்களும் பார்வை ஓசி தான், எங்களால இது வரைக்கும் அந்த மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து நாங்க இல்ல மாதிரி சொல்லவே, நாங்க அதை பத்தி நினைக்கவே இல்லை. கிடைக்குதா அதுக்கான முயற்சி எடுங்க சார். அது கிடைக்குதான்னு வந்து பார்க்கலாம் சார். சரிங்க சார். ஓகே, தேங்க்யூ சார். மேம் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், how to prepare for UGC NET exam. ஸோ UGC NET exam வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணணும், எப்பத்துல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் த ரைட் டைம் டு ஸ்டார்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். ஸோ நீங்க ரெண்டு விதத்துல வந்து நீங்க செலக்ட் பண்ணலாம். ஸோ ஒன்னு ஸ்மார்ட் ஒர்க், இன்னொன்னு ஹார்ட் ஒர்க். ஸோ ஸ்மார்ட் ஒர்க் அண்ட் ஹார்ட் ஒர்க், ஸோ ரெண்டுத்துல எது வந்து நீங்க டிசைட் பண்ண போறீங்களோ, திஸ் இஸ் த ரைட் டைம் டு சூஸ் யுவர். ஸோ ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்றது ஒரு அகாடமிக்ல நீங்க ஜாயின் பண்றது ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். ஹார்ட் ஒர்க் அப்படின்றது செல்ஃபா வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்றது ஹார்ட் ஒர்க் அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ ஹார்ட் ஒர்க் அப்படின்னும் போது ஸோ என்னால அகாடமிக் ஜாயின் பண்ணாம கிளியர் பண்ண முடியாது அப்படின்னா கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும். பட் அதுக்கான எஃபோர்ட் நீங்க கண்டிப்பா வந்து எடுக்கணும். ஸோ அதுல என்ன மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுவாங்க அண்ட் அகாடமிக்ல என்ன பாசிட்டிவ் வந்து இருக்கு அப்படின்றத வந்து நான் சொல்றேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஸ்மார்ட் ஒர்க்கா இல்ல ஹார்ட் ஒர்க்கா அப்படின்றத வந்து டிசைட் பண்ணுங்க. ஸோ அகாடமிக்ல வந்து நீங்க ஜாயின் பண்றது மூலியமா உங்களுக்கு தேவைப்படக்கூடிய நோட்ஸ், ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து கிடைக்கும். பட் இதே நீங்க செல்ஃப் ப்ரிப்பரிங் வந்து பண்றீங்க அப்படின்னா நோட்ஸ் வந்து நீங்க ரெடி பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நான் புக்ஸ் வந்து வாங்கலாமா சார் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்பாங்க. புக்ஸ் வந்து தயவு செய்து நீங்க வாங்காதீங்க. ஸோ புக்ஸ்க்காக நீங்க இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ புக்ஸ்க்காக நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த புக் வந்து நல்லா இருக்கணும். அந்த புக் வந்து நல்லா இருந்தா மட்டும் நீங்க அதை இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ புக்குடைய கவர் வச்சு நம்ம அதை டிசைட் பண்ண முடியாது. புக்கு இன்சைட் கண்டென்ட் வச்சு தான் நம்ம அதை டிசைட் பண்ண முடியும். ஸோ கண்டென்ட் வந்து நல்லா இருக்கு, சம்ஸ்ல வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க, மிஸ்டேக்ஸ் வந்து இல்லாம இருக்கு அப்படின்னா நீங்க அந்த புக் வந்து கண்டிப்பா நீங்க வாங்குங்க. இல்ல ஸோ நானே வந்து ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னா ஸோ நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ ஒரு அகாடமிக்ல வந்து ஜாயின் பண்றதுனால நீங்க நோட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கான அந்த டைம் வந்து உங்களுக்கு இருக்காது. ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய நோட்ஸ் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே கண்டிப்பா நீங்க குவாலிஃபை ஆக முடியும். ஸோ செல்ஃப் ப்ரிப்பரிங் அப்படின்னும் போது இட் டேக்ஸ் டைம். ஸோ சிலபஸ் நீங்க ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றதுக்கு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு டைம் வந்து கண்டிப்பா எடுக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு செல்ஃப் ப்ரிப்பரிங் அப்படின்னா 3 to 4 times கூட ஆகலாம். ஸோ 1 time அப்படின்னு ஒரே அட்டெம்ப்ட்ல நான் கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஸோ நல்ல அகாடமிக் வந்து நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபுல் சப்போர்ட்டிவ் பிளஸ் உங்களுடைய ஃபுல் எஃபோர்ட் வந்து இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு எக்ஸாம்ல குவாலிஃபைட் ஆக முடியும். ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க நான் குவாலிஃபைட் ஆக முடியுமா அப்படின்னு. ஸோ எங்க அகாடமிக்ல ஃப்ரெஷராகவும் கிளியர் பண்ணியிருக்காங்க அண்ட் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணியிருக்காங்க அண்ட் 2 months எக்ஸாம் வச்சும் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ December 2022 வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. December 2022 வந்து எக்ஸாம் வச்சு எக்ஸாம்க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓபன் பண்ணி February வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ December 2022 சைக்கிள் அட்டன் பண்ணவங்களுக்கு அது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஸோ December 2022 தான் எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வந்து வருது. February month வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசம்பர் ஜனவரி அந்த 2 மாசம் தான் கிளாஸ் அட்டன் பண்ணி ஸோ எங்களுடைய அகாடமிக்ல அவுட் ஆஃப் 8ல 3-4 பேர் வந்து கிளியர் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2 மாசம் கிளாஸ் அட்டன் பண்ணியும் எங்க அகாடமிக்ல 4 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஸோ அது பெரிய விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஸோ 2 மாசத்துல நான் ஃபுல்லா எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிப்பேர்ட் ஆக முடியுமா? கண்டிப்பா முடியும். ஈவன் 1 monthல நான் எக்ஸாம் ப்ரிப்பேர்ட் ஆக முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியும்.
ஆனா அந்த 1 மந்த் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, எதை படிச்சிருக்கீங்க, அதை வச்சுதான் வந்து நீங்க எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர்டா இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஸோ நீங்க செல்ஃப் ப்ரிப்பரிங்கா இருந்தாலும் சரி, இல்ல அகாடமிக்ல நீங்க ஜாயின் பண்றீங்கனாலும் சரி, ஃபர்ஸ்ட் சிலபஸ் வந்து டவுன்லோட் பண்ணுங்க. ஸோ சிலபஸ் இந்த வெப்சைட்டை தவிர வேற எந்த வெப்சைட்லயும் சிலபஸ் வந்து டவுன்லோட் பண்ணவே பண்ணாதீங்க. ஈவன் என்னுடைய வெப்சைட்ல கூட we are uploaded the syllabus. ஸோ இது வந்து எங்களுடைய அகாடமிக் வெப்சைட். ஸோ எங்களுடைய அகாடமிக் வெப்சைட்ல கூட நாங்க சிலபஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஈவன் நான் என்னுடைய அகாடமிக் வெப்சைட்ல கூட சிலபஸ் எடுக்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து நாங்க 2020 வந்து நாங்க இந்த வெப்சைட் வந்து டெவலப் பண்ணோம். ஸோ இதுக்கப்புறம் நாங்க எதுவும் சேஞ்சஸ் வந்து பண்ணல. ஸோ யூஜிசி வெப்சைட், யூஜிசியில ஏதாவது சிலபஸ் சேஞ்சஸ் வந்து இருக்கு அப்படின்னா இந்த வெப்சைட்ல தான் வந்து சேஞ்சஸ் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ இந்த வெப்சைட்ல சிலபஸ் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட்டட் சிலபஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த வெப்சைட் தவிர வேற எந்த வெப்சைட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க. இந்த வெப்சைட்ல நீங்க சிலபஸ் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் லிங்க். தென் ஸோ இந்த லிங்க் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லிங்க் மூலியமா நீங்க அப்டேட்டட் யூஜிசி நெட் சிலபஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். Excuse me, sir. சொல்லுங்க Sir, screen visible ஆகுது sir. மேம். விசிபிள்ல தான் மேம் இருக்கு. இல்ல சார், ஸ்கிரீன் விசிபிளா இல்ல விசிபிளா சார். இல்லைங்க சார். விசிபிளா இல்லைங்க. சரி. இல்ல மேம் விசிபிளா இருக்கு. சாரி சார், விசிபிளா இருக்கு. நீங்க சார் த பின் பண்ணுங்க மேம். விசிபிள். அகைன் நான் ஷேர் பண்றேன். மேம் இப்ப விசிபிளா இருக்கும். ஓகே சார். இப்போ Yes, sir. ஓகே சார். ஸோ எஸ் இந்த சார், விசிபிளா வெப்சைட் இருக்கு சார். ஓகே மேம். ஸோ இன்கேஸ் விசிபிளா இல்லைன்னா என்னுடைய இது வந்து பின் பண்ணுங்க மேம். ஸோ யாரோ ஒருத்தவங்க ஸ்க்ரீன் ஷேரிங் வந்து பண்றதுக்கு ட்ரை பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அவங்களுடைய ஸ்க்ரீன் வந்து ஃப்ரண்ட்ல வந்துருக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்ல இருந்து நீங்க சிலபஸ் வந்து டவுன்லோட் பண்ணுங்க. ஸோ இதை தவிர வேற எந்த வெப்சைட்ல இருந்து சிலபஸ் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணாதீங்க. தென் செகண்ட் ஸ்டெப், ப்ரிப்பேர் ஸ்டடி மெட்டீரியல். ஸோ ஸ்டடி மெட்டீரியல் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியல் நீங்க அகாடமிக்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு 10 யூனிட்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல் வந்து நாங்க கொடுத்துருவோம். செல்ஃபா வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா ஸோ நீங்க ப்ரிப்பேர் பண்றக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல் இட் ஷுட் பி கிளியர். ஸோ கிளியரா ஸோ மெட்டீரியல் வந்து கிளியரா இருக்கும். வெல் ரிட்டன் அப்ஸ்ட்ராக்ட். ஸோ நோட்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கக்கூடாது, சுருக்கமா வந்து இருக்கணும். குட் குவாலிட்டி. ஸோ குவாலிட்டி வந்து நல்லா இருக்கணும். மேம் சார், மேம் ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட், ஸ்கிரீன் ஷேரிங் வந்து பண்ணாதீங்க. ஷேரிங் பண்றீங்க அப்படின்னா என்னுடைய ஸ்கிரீன் விசிபிளா இருக்காது. ஸோ ப்ளீஸ் ஸ்கிரீன் ஷேர் பண்ணாதீங்க. ஸோ உங்களுடைய மெட்டீரியல் வந்து இட் ஷுட் பி கிளியர், வெல் ரிட்டன் அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் குட் குவாலிட்டி அண்ட் ஈஸி டு ரிவைஸ். ஸோ இது மாதிரி இருக்கிற மாதிரி நீங்க ஸ்டடி மெட்டீரியல் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ புக்ஸ் வந்து நீங்க வாங்கிட்டு அது உங்களுக்கு கம்ஃபோர்டிங்கா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா புக் வந்து வாங்குங்க. ஸோ என்னைய கேட்டேன்னா புக் வந்து நான் வாங்க வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஈவன் நாங்க 40 ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஒருத்தரையும் வந்து நீங்க இந்த புக் வாங்குங்க அப்படின்னு வந்து நாங்க சொன்னது கிடையாது. எங்களுடைய மெட்டீரியல் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஸோ வாட் வி சே யூ ஜஸ்ட் ஃபாலோ அப்படின்னு தான் நாங்க சொல்லியிருப்போம். ஸோ எங்களுக்கு ஃபாலோ பண்றவங்களுக்கு தான் வந்து ஸோ எங்களுடைய மெட்டீரியல் ஃபாலோ பண்றவங்களுக்கு மட்டும்தான் வந்து ஸோ எங்களுடைய அகாடமிக்ல குவாலிஃபைட் ஆனவங்க எங்க மெட்டீரியல் மட்டும்தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால புக்ஸ் வந்து வாங்கணும் அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. ஸோ உங்க மெட்டீரியல் வந்து நல்லா இருந்தது அப்படின்னா அதுவே வந்து போதுமானது தான். ஸோ டெக்ஸ்ட் புக்ஸ் வந்து வாங்கலாம், இல்லை ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல். ஸோ நீங்க எழுதின மெட்டீரியல் வந்து நீங்க
வச்சுக்கலாம், இல்ல டெக்ஸ்ட் புக்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம், இல்ல ஆன்லைன் ரிசோர்ஸ் லிங்க் யூடியூப் சேனல். ஸோ ஒரு சில வந்து யூடியூப் சேனல் வந்து யூடியூப் சேனல் மூலியமா லேர்ன் பண்ணி எக்ஸாம்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருப்பாங்க. ஒரு சிலர் வந்து லிங்க் வந்து யூஸ் பண்ணி எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு சில டெக்ஸ்ட் புக்ஸ் வந்து படிச்சு கிளியர் பண்ணியிருப்பாங்க. ஸோ டெக்ஸ்ட் புக்ஸோடைய ரேஷியோ ரொம்ப கம்மி. ஸோ லிங்க் அண்ட் யூடியூப் சேனலை விட டெக்ஸ்ட் புக்ஸோடைய ரேஷியோ வந்து ரொம்ப கம்மி குவாலிஃபைடுக்கு. அண்ட் மெட்டீரியல் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா ஸோ ரிவைசிங் வந்து பண்ணல அப்படின்னும் போது ஸோ உங்களுடைய சக்சஸ் அப்படின்றது ரொம்ப தூரத்துல தான் இருக்கும். ஸோ உங்களுடைய சக்சஸ் வந்து நியரஸ்டா வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா மெட்டீரியல் வந்து ஈஸியா ரிவைஸ் பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த கொஸ்டின் அப்படின்னா இந்த நோட்ல தான் இருக்கு, இந்த நோட்ல இந்த இடத்தாண்ட தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து உங்களுடைய மேம் விஜயஸ்ரீ மேம் ப்ளீஸ் மேம் ஸ்கிரீன் ஷேர் பண்ணாதீங்க மேம். The screen is not visible, sir. மேம் நீங்க ஸ்கிரீன் ஷேர் உங்களுடைய ஸ்கிரீன் ஷேர் வந்து நீங்க செட் பண்றீங்க மேம். ஸோ அதனால நீங்க என்னுடைய ஸ்கிரீன் வந்து பிங்க் பண்ணுங்க மேம். நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணாதீங்க மேம். மேம் ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா சார்? மேம் நோ சார். அவங்களோட ஸ்கிரீன் தான் சார் ஷேர் ஆகுது. ப்ளீஸ் மேம் உங்க ஸ்கிரீன் ஷேர் ஆகுது சார். நோ சார். எஸ் சார், உங்க ஸ்கிரீன் ஷேர் ஆகுது சார். ஷேர் ஆகுது சார். தெரியுது சார். மத்தவங்க சாரோட பின் பண்ணா சார். பின் பண்ண முடியாது, பட் அது ஃபுல் ஸ்கிரீன் வச்சுக்கலாம். யா ஜஸ்ட் சார் மட்டும் ஃபுல் ஸ்கிரீன் வச்சுக்கோங்க. டாப் வந்து பண்ணீங்கன்னா ஓகே. மேம் ஸ்டில் யூ ஆர் பிரசன்டிங் த மேம் இருக்கு. மேம் நீங்க லெஃப்ட் ஆயிட் விஜயா மேம் நீங்க லெஃப்ட் ஆயிக்கங்க மேம். லெஃப்ட் ஆயிட்டு திரும்ப ரீஜாயின் பண்ணுங்க. உங்க ஸ்கிரீன் ரொம்ப நேரம் வந்துட்டு ஷேர் ஆகுதுங்க. மேம் இப்ப ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? ஷேர் ஆகுது சார். சார் ஓகே சார். ஓகே மேம். நோ சார். ஸோ தேர்ட் ஒன் மேக் ஏ ஸ்டடி பிளான். ஸோ உங்களுக்கு எந்த டைம் வந்து அவைல்டா இருக்குன்னு பாருங்க, எவ்வளவு நேரம் அவைல்டா இருக்குன்னு பாருங்க. ஸோ அந்த டைம் வந்து நீங்க ஸ்டடீஸ் வந்து நீங்க பிளான் பண்ணீங்க அப்படின்னா கூட நீங்க குவாலிஃபைட் வந்து ஆக முடியும். ஸோ என்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்குற டவுட்ஸ் என்ன, நான் வந்து ஜாப் போறேன், எனக்கு ஃபேமிலி வந்து கமிட்மெண்ட் இருக்கு, நான் எக்ஸ்ட்ரா வந்து கிளாஸ் எடுக்கிறேன், ஸோ நான் பார்ட் டைமா வந்து ஒர்க் பண்றேன், ஸோ அதனால எனக்கு எப்படி சார் நீங்க டைம் வந்து அலோகேட் பண்ணி நான் எப்படி சார் படிக்க முடியும் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. ஒரு 30 மினிட்ஸ் வந்து இந்த 24 ஹவர்ஸ்ல ஒரு 30 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு டைம் கிடைக்குமா அப்படின்னு வந்து கேட்டிருப்பேன். ஸோ 30 மினிட்ஸ் வந்து டைம் கிடைக்கும் அப்படின்னா அந்த 30 மினிட்ஸ் இட்ஸ் எனஃப் ஃபார் யூ சார் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன். ஸோ 30 நிமிஷம் கூட போதும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த 30 நிமிஷம் அப்படின்னா அந்த 30 நிமிஷத்துல நீங்க எதை சால்வ் பண்றீங்க, ஸோ என்ன பண்றீங்க, அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 30 நிமிஷம் வந்து ஃபாலோ பண்ணா போதுமா சார் அப்படின்னா 30 நிமிஷம் ஃபாலோ பண்ணீங்கன்னா கூட போதும். ஆனா அந்த 30 நிமிஷத்துல நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ யூஜிசி நெட் எக்ஸாம் பொறுத்தவரை நீங்க எவ்வளவு படிக்கிறீங்கன்றது முக்கியம் கிடையாது, என்ன படிக்கிறீங்கன்றது வந்து முக்கியம் கிடையாது, எப்படி படிக்கிறீங்க அப்படின்றதும் அப்பார்ட் ஃப்ரம் நீங்க படிச்சதை நல்லா படிச்சிருக்கீங்களா அப்படின்றது மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து டிட்டர்மைன் பண்ணும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் சொல்றேன், நீங்க ஹாஃப் அன் ஹவர் டைம் கிடைக்குது, அந்த ஹாஃப் அன் ஹவர் நீங்க எப்படி படிக்கிறீங்க, என்ன படிக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்டிருப்பேன். ஸோ நீங்க இது மாதிரி படிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கோ கேட் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன். தட் மீன்ஸ் யூ ஆர் கோயிங் டு த ரைட் பாத். ஸோ இது மாதிரி படிக்காதீங்க, உங்க ஸ்டடி பிளான் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க, ஸோ இதுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுங்க, ஸோ இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ நீங்க நிறைய மார்க் எடுத்து கண்டிப்பா வந்து நீங்க ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஸ்டடி பிளான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுடைய 24 ஹவர்ஸ்ல உங்களுக்கு எவ்வளவு நேரம் வந்து டைம் கிடைக்குதுன்னு பாருங்க. அந்த டைம் வந்து நீங்க எதுக்காக யூட்டிலைஸ் பண்றீங்க அப்படின்னு வந்து பாருங்க. ஸோ ரைட் ஸோ கரெக்டா வந்து நீங்க
இல்ல அந்த 1 hour வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்றீங்க அப்படின்னா கூட கண்டிப்பா நீங்க குவாலிஃபைட் ஆக முடியும். ஸோ இந்த இடத்தாண்டு தான் நிறைய பேர் வந்து லேக்கிங். ஸோ எனக்கு 1 hour டைம் இருக்கு சார், நான் 1 hour வந்து நான் படிக்க தான் செய்யறேன், இருந்தாலும் குவாலிஃபைட் ஆக முடியல அப்படின்னா அந்த 1 hour அவங்க எதை படிச்சிருக்காங்க அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் வந்து அவங்களுக்கு ரிசல்ட் வந்து தரக்கூடியது. ஸோ இந்த இடத்துல தான் நிறைய பேர் வந்து லேக்கிங் விடுவாங்க. ஸோ ஒன்று எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து ஒர்க் பண்றதுக்கு டைம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா 1 hour நான் யூஸ் பண்றேன், 2 hours 3 hours கூட நான் ஒரு நாளைக்கு ப்ரிப்பேர் பண்றேன், ஆனா என்னால குவாலிஃபைட் ஆக முடியல. ஸோ நானும் 3 times 4 times வந்து அப்ளை பண்ணியிருக்கேன், எழுதியிருக்கேன், ஆனா எனக்கு கிட்ட வந்து மிஸ் ஆகுது அப்படின்னா ஸோ கண்டிப்பா வந்து மிஸ் ஆகும். ஸோ டியூ டு ஃபார் நாட் மேக்கிங் ஏ ஸ்டடி பிளான். ஸோ நீங்க யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய டைம்ல நீங்க கரெக்டானது படிக்காம வேற ஒண்ணுக்கு நீங்க படிச்சீங்க அப்படின்னா கூட உங்களுடைய குவாலிஃபைடு அப்படின்றது கொஞ்சம் டிஸ்டன்ஸ்டா தான் இருக்கும். ஸோ இதை படிச்சா நம்ம குவாலிஃபைட் ஆக முடியும் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்காது. ஸோ எங்களுடைய அகாடமிக்ல வி ஆர் கிவிங் த ஹிண்ட். ஸோ பேப்பர் 1 அப்படின்னா ஹிண்ட் வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுவோம். மேத்தமெட்டிக்கல் ரீசனிங்னா கொஸ்டின்ஸ் நிறைய சால்வ் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லுவோம். டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அவுட் ஆஃப் 60 days 45 days வந்து நாங்கள் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்டார்டிங் ½ hour டைம் எடுத்தீங்கனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஆனால் ஒரு 7th class 8th class வந்து முடியும் போது டைம் வந்து குறைங்க, 25 நிமிஷத்துக்கு மேல டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் போடாதீங்க அப்படின்னும். ஸோ ஒரு 25 நாள் வந்து நீங்க டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் போடுறீங்க அப்படின்னா 20 நிமிஷத்துக்கு மேல நீங்க டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் போடாதீங்க. ஸோ 20 நிமிஷம் தான் டைம். அந்த 20 நிமிஷத்துல 5 சம் போட முடியுதா, ஓகே. ஸோ 20 நிமிஷத்துல 5 சம் போட முடியல, 3 தான் முடியுதுன்னா அந்த 3ஓட ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்போம். ஸோ இது மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம கொண்டு வருவோம். ஸோ இது மாதிரி கொண்டு வரும்போது நீங்க டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கண்டிப்பா 5 out of 5 or 5 out of 4 வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இது நீங்க இது மாதிரி நீங்க ஸ்கோர் பண்றீங்கன்னா தான் பேப்பர் 1 வந்து நீங்க பூஸ்ட் அப்பா கொண்டு வர முடியும். ஸோ இது மாதிரி அந்த ஸ்டடி பிளான். ஸோ இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ஹிண்ட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்னா நீங்க ஹிண்ட்டை நல்லா பார்த்துட்டு போனீங்கன்னா போதும், கண்டிப்பா நீங்க நல்ல மார்க் வந்து வாங்க முடியும். அது மாதிரி பேப்பர் 2 ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்க சால்வ் பண்ணுங்க. ஒரு கொஸ்டின் வந்து எவ்வளவு நேரத்துல சால்வ் பண்றீங்கன்னு பாருங்க அப்படின்னு. ஸோ இந்த கொஸ்டின் வந்து நான் 3 நிமிஷத்துல சால்வ் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்வாங்க. எப்ப வந்து அதே கேள்வியை நீங்க 1.5 நிமிஷத்துல சால்வ் பண்ண முடியுதோ அவ்வளோ நேரத்துக்குள்ள நீங்க சால்வ் பண்றீங்களா, ஸோ சக்சஸ் இஸ் நாட் சோ ஃபார். ஸோ இப்ப நீங்க சால்வ் பண்ணக்கூடிய இதே ப்ராப்ளத்தை அடுத்து நீங்க சால்வ் பண்ணும்போது டைம் குறையணும், எக்காரணத்து கொண்டும் டைம் கூடிடவே கூடாது. ஸோ 3 நிமிஷம்னா 3 நிமிஷம் தான் ஆகுதுன்னு வந்து இருக்கக்கூடாது. ஸோ 3 நிமிஷம்ன்றது அது குறைக்க பாருங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ இது மாதிரி வந்து நாங்க கொடுக்கறதுனால டைம் மேனேஜ்மெண்ட் நீங்க எக்ஸாம்ஸ்ல வந்து கொண்டு வர முடியும். அண்ட் ஸோ ஒரு சில சம்ஸ் 15 செகண்ட்ல வந்து எப்படி ஆன்சர் பண்றது அப்படின்னு வந்து நாங்க ட்ரிக்ஸ் வந்து சொல்லி தருவோம். அந்த ட்ரிக்ஸ் வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த பேட்டர்ன் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நீங்க 15 செகண்ட்ல இருந்து 30 செகண்ட்ஸ்ல நீங்க சால்வ் பண்ண முடியும். ஸோ அதே நீங்க மேத்தமெட்டிக்கலா சால்வ் பண்றீங்க அப்படின்னா இட் நீட்ஸ் 2 minutes. ஸோ 2 நிமிஷம் 3 நிமிஷம் அது மாதிரி வந்து ஆகலாம். ஆனா ஸோ ட்ரிக்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா நீங்க 30 செகண்ட்ல வந்து நீங்க ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ரிவிஷன் கிளாஸ்ல நீங்க லைவா வந்து பாப்பீங்க. ஒரு கொஸ்டின் வந்து நான் டிஸ்பிளே பண்ணுவேன். ஸோ இந்த கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணி எனக்கு ஆன்சர் போடுங்க அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் எவ்வளவு நேரத்துல கிடைக்குதுன்றது வந்து நான் நோட் பண்ணுவேன். ஸோ நீங்க 1 நிமிஷத்துல சால்வ் பண்ணி ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா ஸோ எனக்கு அந்த கொஸ்டின் அந்த ஆப்ஷன் வந்து இட் நாட் மோர் தென் 10 seconds அப்படின்ட்டு. ஸோ அந்த கொஸ்டின் டிஸ்பிளே பண்ணி கரெக்டா 10வது செகண்ட் 15வது செகண்ட் ஐ ஃபவுண்ட் அவுட் த ஆன்சர் மேம் அப்படின்னு. ஐ சால்வ் த பர்டிகுலர் கொஸ்டின் அண்ட் ஐ ஃபவுண்ட் அவுட் த ஆன்சர் மேம் அப்படின்னு. ஸோ எதுல இருந்து நீங்க எவ்வளவு நேரம் டைம் எடுக்கிறீங்க அப்படின்னு வந்து பார்ப்பேன். ஸோ எப்போ வந்து என்ன மாதிரி நீங்க ஒரு 15-20 செகண்ட்ல ஒரு ஆன்சர் ப்ரெடிக்ட் பண்றீங்களோ ஸோ சக்சஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப தூரம் கிடையாது. அப்கமிங் எக்ஸாம்ஸ்லேயே நீங்க குவாலிஃபைட் ஆக முடியும். ஸோ அது மாதிரி வந்து நாங்க கொண்டு வரதுனால உங்களுக்கு எக்ஸாம்ல டைம் கன்சூமிங் தாராளமா வந்து உங்களுக்கு பத்தும். ஸோ ஸ்டடி பிளான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நிறைய பேர் லேக் ஆகக்கூடியது இதுதான். செல்ஃபா வந்து ப்ரிப்பேர் பண்றவங்க 99% லேக் ஆகுறது இந்த ஸ்டடி பிளான். ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கிற 2 hours அப்படின்னா 2 hours-உம் அவங்க மெட்டீரியல் தான் எழுதுவாங்க. ஸோ மெட்டீரியல் வந்து எழுதும் போது அவங்களுக்கு வந்து அதை ரிவைஸ் பண்றதுக்கு டைம் இருக்காது. ஸோ கண்டிப்பா வந்து அவங்களுக்கு லேக் வேணும். ஸோ ஹவு டு ப்ரிப்பேர். ஸோ ஸ்டெப் 4 practice previous year question paper. So previous year question paper வந்து practice பண்ணுங்க. So that's very important.
ஸோ டவுன்லோட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணுங்க. ஸோ எங்களுடைய வெப்சைட்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து நாங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ யூஜிசி நெட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஸோ என்னுடைய வெப்சைட் இது ஆஸ்பிரன்ட்ஸ் அப்படின்னு நீங்க கூகுள்ல டைப் பண்ணீங்கனாலே ஸோ ஃபர்ஸ்ட் லிங்கே வந்து எங்களுடைய லிங்க் தான் வந்து ஓப்பன் ஆகுது. நெட் ஆஸ்பிரண்ட் அப்படின்னு கூகுளில் டைப் பண்ணீங்கன்னா netaspirants.com ஓப்பன் ஆகும். ஸோ இது எங்களுடைய வெப்சைட். எங்களுடைய வெப்சைட்ல வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ எங்களுடைய வெப்சைட் மூலமா நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சார் இப்ப இல்ல சார் ஸ்கிரீன் விசிபிளா தான் சார் இருக்கு. இல்ல சார் ஸ்கிரீன் விசிபிள் சார் இருக்கு. ஸ்கிரீன் விசிபிள்ல தான் சார் இருக்கு. சரி மேடம் ரீடைம் பண்ண சொல்லுங்க. விசிபிளா இல்ல சார். நான் அகைன் வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். மேம் மொபைல் யூஸ் பண்றவங்க தயவு செய்து ஸ்கிரீன் ஷேர் வந்து பண்ணாதீங்க மேம். இப்ப அவைலபிளா இருக்கா மேம்? ஓகே மேம். ஸோ என்னுடைய வெப்சைட் வந்து இது. ஸோ கூகுளில் போயிட்டு நீங்கள் நெட் ஆஸ்பிரண்ட்னு டைப் பண்ணீங்கனாலே ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து எங்களுடைய வெப்சைட் லிங்க் தான் வரும். ஸோ இதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஸோ ஹோம் பேஜ்லேயே வந்து பட்டன்ஸ் இருக்கும், மேலே டேகும் இருக்கு. ஸோ இதில் பேப்பர் 1 உடைய கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து இருக்கும் அண்ட் பேப்பர் 2 உடைய கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து இருக்கும். ஸோ பேப்பர் 1 கொஸ்டின் பேப்பர் ஃப்ரம் ஜூன் 2010 டிசம்பர் 2023 வரைக்கும் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு பர்டிகுலர் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து வேணும் அப்படின்னா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு டிசம்பர் 23 ஒரு கொஸ்டின் பேப்பர் மட்டும் தான் நாங்கள் அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ இதை நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் வந்து நீங்க எடுத்துக்க முடியும். ஸோ பேப்பர் 1 கொஸ்டின் பேப்பர் வந்து வேணும் அப்படின்னா, பேப்பர் 2 கொஸ்டின் பேப்பர் வந்து வேணும் அப்படின்னா ஸோ நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்டா ஜூன் 2023 வரைக்கும் போட்டுருக்கேன். டிசம்பர் 2023 நான் அப்லோட் பண்றேன். ஸோ கொஸ்டின் பேப்பர் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரம் அவர் வெப்சைட். ஸோ இட் இஸ் 24/7 யாருனாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் ஃபெசிலிட்டி எதுவுமே வந்து கிடையாது. இட் இஸ் அ ஓப்பன் சோர்ஸ். ஸோ யார் வேணாலும் எப்போ வேணாலும் கொஸ்டின் பேப்பர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கட்டாயம் வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா யூ மே கெட் சம் ஐடியாஸ். ஸோ எது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க, ஸோ கொஸ்டின்ஸோடைய டிஃபிகல்ட்டி வந்து எப்படி இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா சிபியூ ஸோ சிபியூ ஷெடியூலிங்லும் வந்து எந்த ஷெடியூலிங் கேட்டனாலும் என்னால் ஈஸி பண்ண முடியும் அப்படின்னு வந்து இருந்தேன். பட் ஸோ இந்த வாட்டி வந்து எஸ்எஸ்டிஎஃப்ல இருந்து கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டியா வந்து இருந்தது. ஸோ அது மாதிரி ஒரு கொஸ்டின் நான் சால்வ் பண்ணது கிடையாது. ஸோ இன்கேஸ் அது மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கு அப்படின்னு நான் அதை சால்வ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஸோ லாஸ்ட் எக்ஸாம் வந்து நான் கண்டிப்பா அட்டன் பண்ணிருப்பேன். அது கண்டிப்பா வந்து நான் ஸ்கோர் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்காக நம்மளுக்கு வி நீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஸோ நம்ம மெட்டீரியல் வந்து ப்ரிப்பேர் பண்ணோம், மெட்டீரியல் மட்டும் கோ த்ரூ பண்ணோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அட்டன் பண்ணல அப்படின்னா அதுவும் கண்டிப்பா வந்து உங்களுக்கு லேக்கிங். ஸோ மெட்டீரியல் நீங்க எந்த அளவுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்றீங்களோ அதை விட டபுள் மடங்கு இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஸோ கொஸ்டின் பேப்பருடைய டெப்த்னஸ் என்ன, ஸோ டிஓசினா எது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கம்பல்சரி ஒன்று கேட்குறாங்க. ஸோ இப்போ டிஓசியில் வந்து பார்த்தோம்னா ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் லாங்குவேஜ் கம்பல்சரி ஒரு கொஸ்டின் எந்த ஒரு கொஸ்டின் பேப்பர்லையும் இல்லாமல் இருக்காது. அது மாதிரி டிபிஎம்எஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நார்மலைசேஷன். ஸோ இந்த டாபிக்ஸ்ல வந்து கொஸ்டின்ஸ் இல்லாமல் இருக்காது. ஸோ நார்மலைசேஷன்னா தியரியில இருந்து எப்படி கேட்குறாங்க, ப்ராப்ளத்துல இருந்து எப்படி கேட்குறாங்க அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் ஸோ அப்கமிங் எக்ஸாம்ல அது மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கும்போது நம்ம கரெக்டாக வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ அதனால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கம்பல்சரி வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மேம் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க மேம். ஸோ
மேம் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க மேம். சார் மேம். சார் நவீன் சார் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் 5 வந்து ஆன்லைன் மார்க் டெஸ்ட். ஸோ நிறைய வெப்சைட்ல வந்து மார்க் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நிறைய வெப்சைட்ல கண்டக்ட் பண்ணக்கூடிய மார்க் டெஸ்ட் வந்து நீங்க அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா ஸோ அதுல சம் நெகட்டிவ்ஸ் வந்து இருக்கும். ஸோ நெகட்டிவ்ஸ் வந்து எது மாதிரி அப்படின்னா, ஒரு 50 கொஸ்டின் நீங்க அட்டன் பண்றீங்களா, ஸோ உங்களுக்கு 10 கொஸ்டின் தான் வந்து கரெக்ட்ன்ற மாதிரி அவங்க ரிசல்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த 10 கொஸ்டின் பார்க்கும்போது அப்ப நம்ம கண்டிப்பா குவாலிஃபைட் ஆக மாட்டோம் அப்படின்ற ஒரு மைண்டுக்கு வந்து நம்ம சேஞ்ச் ஆகும். ஸோ அது மாதிரி ஒரு மைண்ட்ல வந்து இருக்கும்போது அவங்க கால் பண்ணி எங்க அகாடமிக்ல வந்து ஜாயின் பண்ணுங்க, ஸோ உங்களுக்கு தேவையான இந்த மெட்டீரியல்ஸ் மார்க் டெஸ்ட் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி உங்களை கேன்வாஷ் பண்ணலாம். ஸோ அதனால நீங்க மார்க் டெஸ்ட் வந்து அப்ளை பண்றீங்க அப்படின்னா, ஸோ ஜெனுவல் வெப்சைட், ஸோ நீங்க மார்க் டெஸ்ட் வந்து நீங்க அட்டன் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து கண்டிப்பா வெப்சைட்ல வந்து கிடைக்கும். அதை நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க சால்வ் பண்ணலாம். ஸோ நமக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு கொஸ்டின் தான் தேவை. ஸோ அதை நம்மளே கூட எவாலுவேஷன் வந்து பண்ண முடியும். ஸோ எவாலுவேஷன் வந்து எனக்கு சிம்பிளா இருக்கணும் அப்படின்றதுக்காக தப்பான ஒரு வெப்சைட்ல போயிட்டு நீங்க மார்க் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணாதீங்க. ஸோ என்னுடைய வெப்சைட்ல we are producing மார்க் டெஸ்ட் ஆல்சோ. ஸோ இது செல்ஃப் அசஸ்மெண்ட்ன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை நீங்க அட்டன் பண்ணலாம். ஸோ மார்க் என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்க எவ்வளவு ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது எனக்கு கண்டிப்பா வந்து தெரியாது. நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா மட்டும்தான் வந்து தெரியும். ஸோ 99% இதுல மிஸ்டேக்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ நீங்க அட்டன் பண்ணீங்கனாலும் எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்கன்றது எனக்கு கண்டிப்பா தெரியாது. ஸோ நான் கால் பண்ணி உங்களுக்கு இவ்வளவு மார்க் தான் எடுத்திருக்கீங்க, எங்க அகாடமிக்ல ஜாயின் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கால்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு வராது. ஸோ இந்த வெப்சைட் மூலியமா நீங்க மார்க் டெஸ்ட் வந்து அட்டன் பண்றதுனால கூட ஸோ மார்க் டெஸ்ட் வந்து நீங்க அட்டன் பண்ண முடியும். ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து நாங்கள் கீழே கொடுத்துருப்போம். ஸோ ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும் எக்ஸ்பிளனேஷன் வந்து போட்டிருப்போம், ஒரு சில சப்ஜெக்ட் மட்டும் போட்டிருப்போம். ஸோ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல தான் வச்சிருக்கோம். ஸோ இது மூலியமா கூட நீங்க மார்க் டெஸ்ட் வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ மார்க்ஸ் டெஸ்ட் வந்து நீங்க அப்ளை பண்றதுனால ஐடென்டிஃபை யுவர் ஸ்ட்ரென்த், உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ 50 கேள்வியில எனக்கு 10 கேள்வி தான் அட்டன் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்னா, ஸோ நெகட்டிவா வந்து எடுத்துக்காதீங்க. அந்த நெகட்டிவே எப்படி பாசிட்டிவா மாத்துறதுன்னு வந்து யோசிங்க. ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணாமே 50-10 வந்து கரெக்டா இருக்கு, அப்ப ப்ரிப்பேர் பண்ணோம்னா எவ்வளவு வந்து நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு பாசிட்டிவா வந்து எடுத்துக்கோங்க. ப்ரிப்பேர் பண்ணுங்க. ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் நீங்க மார்க் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுங்க. ஸோ அப்போ உங்களுக்கு க்ரோத் இருக்கான்னு பாருங்க, கட்டாயம் உங்களுக்கு க்ரோத் வந்து இருக்கும். ஸோ ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் 50க்கு என்னால 20 கொஸ்டின் கரெக்டா அட்டன் பண்ண முடியுது அப்படின்னா, அப்ப நம்மளுக்கு இந்த ப்ரிப்பரேஷனுக்கு 20 தான் ஸ்கோர் பண்ண முடியுது. இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம், அப்ப எவ்வளவு ஸ்கோர் பண்ண முடியுதுன்னு பாருங்க. ஸோ இது மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு முயற்சியிலையும் நீங்க பாசிட்டிவ் வந்து அதுக்குள்ள விதைங்க. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நீங்க பாசிட்டிவ் விதைக்கும் போது தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து பாசிட்டிவா வரும். ஸோ உங்களுக்குள்ள நீங்க நெகட்டிவ் விதைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்து ஃபெயிலியரா இருக்கும். ஸோ எங்க அகாடமிக்ல ஜாயின் பண்ணி ரிவிஷன் கிளாஸ் வந்து நாங்க கொஸ்டின் பேப்பர் வந்து அனுப்புவோம். 15க்கு என்னால 11 தான் சார் அட்டன் பண்ண முடியுது அப்படின்னா கண்டிப்பா நான் அதை அப்ரிஷியேட் தான் பண்ணுவேன். ஏன்னா 15க்கு 11னா அவங்க சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து இருக்கு அப்படின்றது வந்து நான் கண்டிப்பா வந்து நான் ஒத்துப்பேன். ஸோ அதனால அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஸோ அதே கொஸ்டினை மறுபடியும் நீங்க கொஞ்சம் நோட்ஸ் வந்து தேவை அப்படின்னா நோட்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிட்டு நீங்க மறுபடியும் அந்த கொஸ்டின் வந்து டெஸ்ட் எழுதுங்க மேம். ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து மறுபடியும் நீங்க டெஸ்ட் எழுதுறதுனால எவ்வளவு மார்க் வருதுன்னு வந்து பாருங்க அப்படின்னா. ஸோ அது ப்ராக்டிஸ் பண்ணி டெஸ்ட் எழுதும் போது 15க்கு 12, 15க்கு 13 வந்து ஸ்கோர் பண்ணுவாங்க. ஸோ 15க்கு 13னா கண்டிப்பா உங்களுடைய சக்சஸ் வந்து நியரஸ்டா தான் இருக்கு, நாட் சோ ஃபார். ஸோ ஒரு கொஸ்டின் பேப்பர் நீங்க 2 டைம்ஸ் வந்து டெஸ்ட் எழுதுங்க, இல்ல 3 டைம்ஸ் வந்து நீங்க டெஸ்ட் எழுதுங்க அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் வந்து அவங்க டெஸ்ட் எழுதுறாங்க அப்படின்னாலே போதும். ஸோ அவங்க கண்டிப்பா வந்து குவாலிஃபை ஆக முடியும். ஸோ உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ண. நெக்ஸ்ட் இம்ப்ரூவ் யுவர் ஸ்பீட் அண்ட் அக்யூரேசி. ஸோ ஸ்பீட் அண்ட் அக்யூரேசி வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு கட்டாயம் உங்களுக்கு மார்க் டெஸ்ட் வந்து தேவை. ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க சால்வ் பண்ணும்போது டைம் நோட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன். நீங்க ஸ்டார்ட் பண்ண அதை முடிக்கும் போது 3 நிமிஷம் ஆகுதா, அதே கொஸ்டின் நீங்க செகண்ட் டைம் வந்து சால்வ் பண்ணும்போது கட்டாயம் 3 நிமிஷத்துக்கு மேல போயிடக்கூடாது, 3 நிமிஷமாவும் இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் 3 நிமிஷத்துல சால்வ் பண்ண அந்த ப்ராப்ளத்தை நீங்க 2 நிமிஷத்துல சால்வ் பண்ணீங்கன்னா கூட சக்சஸ் இஸ் இன் யுவர் ஹேண்ட். ஸோ அந்த ரெண்டுன்றது
ஒன்றரைன்றது 1. ஸோ 3 நிமிஷத்துல சால்வ் பண்ணக்கூடிய சம்ம எப்ப வந்து நீங்க 1.5 நிமிஷத்துல சால்வ் பண்றீங்களோ, half ஆஃப் தி டைம் நீங்க ஒரு கேள்விக்கு மிச்சப்படுத்துறீங்களோ, சக்சஸ் வந்து ரொம்ப தூரம் கிடையாது. ஸோ என்னால 2 நிமிஷத்துல இந்த சம் சால்வ் பண்ண முடியுதுன்னா செகண்ட் டைம் வந்து நீங்க அது 1 நிமிஷத்துல சால்வ் பண்ணணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் இது யூஜிசி நெட் எக்ஸாம் ஈஸியா வந்து நீங்க குவாலிஃபைட் ஆக முடியும். நெக்ஸ்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நிறைய பேர் வந்து கேட்டது கேள்வி, நான் குவாலிஃபைட் ஆக முடியுமா அப்படின்னா அதுக்கு நீங்க தான் மேம் பதில் சொல்லணும் அப்படின்னா, இல்ல சார் எனக்கு ஐடியாவே இல்லை சார் அப்படின்வாங்க. மேம் அதுக்கு நீங்க தான் மேம் பதில் சொல்லணும் அப்படின்னா, ஸோ அவங்களுடைய வாயிலிருந்து என்னால முடியும்ன்ற பதில் வந்து நான் எடுக்க முயற்சி பண்ணுவேன். ஸோ எடுக்க முடியும் அப்படின்னா அவங்க குவாலிஃபைட் ஆக முடியும், எடுக்க முடியாது அப்படின்னா குவாலிஃபைட் ஆக முடியாது. ஸோ ஒரு சில வந்து 8 வருஷம் டிஃபரன்ஸ் இருக்கும், 4 வருஷம் டிஃபரன்ஸ், 5 வருஷம் டிஃபரன்ஸ். ஸோ ஐடி பேக்ரவுண்ட்ல ஒர்க் பண்றவங்களே குவாலிஃபைட் ஆக முடியுது அப்படின்னும் போது, ஸோ வை கான்ட் யூ? ஸோ நீங்களும் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணாம என்னால முடியுமான்ற கேள்வி கேட்டீங்கன்னா அது முட்டாள்தனம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பேன். ஸோ நீங்க முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணி நம்ம தோல்வி அடைஞ்சிட்டா கூட எவ்வளோ நம்மளுடைய முயற்சிக்கு எவ்வளவு தூரம் போயிருக்கோம் அப்படின்றது நம்ம மெஷர் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒண்ணுமே ப்ரிப்பேர் பண்ணாம 80 மார்க்ஸ்க்கு வந்து ஸ்கோர் பண்ணிருக்கேன் அப்படின்னா, ப்ரிப்பேர் பண்ணி எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்கன்னு பாருங்க அப்படின்னா. ஸோ ப்ரிப்பேர் பண்ணி உங்களால 120 மார்க் வாங்க முடியுது அப்படின்னா இன்னும் அதை விட கொஞ்சம் அடிஷனலா வந்து எஃபோர்ட் போடுங்க. ஸோ 140, 150 வந்து நீங்க ரீச் அவுட் ஆகி குவாலிஃபைட் ஆயிடுவீங்க அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அது மாதிரி நீங்க முயற்சித்தீங்க அப்படின்னாலே போதும், கண்டிப்பா வந்து நீங்க குவாலிஃபைட் ஆக முடியும். ஸோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஆல்வேஸ் பாசிட்டிவ் மைண்ட். ஸோ உங்களுக்கு நெகட்டிவ் மைண்டடா வந்து இருந்தது அப்படின்னா கண்டிப்பா என் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. ஸோ உங்களுடைய பிரச்சனை என்னன்றது எனக்கு கிளியரா சொன்னீங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் வந்து என்ன பண்ணணும்ன்றது வந்து நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா கூட கண்டிப்பா நீங்க குவாலிஃபைட் ஆக முடியும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் பாசிட்டிவ் மைண்டடோட இருக்கணும். ஸோ பெரியவங்க வந்து சொல்லிப்பாங்க, எப்பயுமே வந்து உன்னை சுத்தி பாசிட்டிவ் எனர்ஜி வச்சுக்கோ, அப்பதான் வந்து உன் எண்ணங்களா இருக்கட்டும், உன் செயலா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாசிட்டிவா இருந்ததுன்னா உனக்கு அமையக்கூடியது பாசிட்டிவா தான் இருக்கும். ஸோ என்னைக்கு வந்து உன்னுடைய எண்ணங்களும் செயல்களும் நெகட்டிவா இருக்கும், அப்போ உனக்கே தெரியாம உனக்குள்ள அந்த நெகட்டிவ் பவர் வந்து இருக்கும். அதுதான் வந்து உன்னுடைய ஃபெயிலியருக்கு வந்து காரணம் அப்படின்வாங்க. ஸோ ஆல்வேஸ் டு பி பாசிட்டிவ் மைண்ட் ஃப்ரம் டே 1ல இருந்து அப் டு எக்ஸாம். ஸோ அது வரைக்கும் பாசிட்டிவ் மைண்டடா வந்து இருங்க. ஸோ பாசிட்டிவ் மைண்டடா இருந்தா மட்டும்தான் we can easily achieve the targets. நெக்ஸ்ட் ஸ்டே அப்டேட்டட். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் யூஜிசி வெப்சைட் வந்து செக் பண்ணுங்க. ஸோ யூடியூப் வந்து செக் பண்ணாதீங்க. யூடியூப்ல சில யூடியூப் சேனல் வந்து ஒரிஜினல் டேட்டா வந்து ஷேர் பண்ணலாம், ஒரு சில யூடியூப் சேனல் வந்து ஃபேக் டேட்டாஸ் கூட ஷேர் பண்ணலாம். ஸோ எதுனாலும் யூடியூப்ல வந்து பார்த்தேன் அப்படின்னா நீங்க பார்த்த கையோட யூஜிசி வெப்சைட்ல போய் செக் பண்ணுங்க. ஸோ ஏதாவது சேஞ்சஸ் வந்து இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணுங்க. ஸோ யூஜிசி வெப்சைட்ல வந்து சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா we should 100% believe that. ஸோ நோட்டிபிகேஷனா இருக்கட்டும், சம்டைம்ஸ் வந்து 31ஆம் தேதி வந்து லாஸ்ட் நாள் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ திடீர்னு வந்து பார்த்தோம்னா 3ஆம் தேதி வந்து லாஸ்ட் நாள், டேட் வந்து எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு யூடியூப்ல வந்து நமக்கு ஒரு ரிமைண்டர் வந்து வரும். ஸோ அது மாதிரி ரிமைண்டர் வந்ததுன்னா முதல் நீங்க செக் பண்ண வேண்டியது யூஜிசி வெப்சைட். ஸோ அதுல நோட்டிபிகேஷன்ல சேஞ்சஸ் இருக்கா, எஸ், அப்ப சேஞ்சஸ் வந்து இருக்குன்றத நம்ம நம்பலாம். ஸோ இது மாதிரி எனி அப்டேட்ஸ், ஸோ லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வந்து எதுல லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க யூஜிசி வெப்சைட் வந்து செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் boost your confidence level. So very very important. So boost your confidence level இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒருத்தர் வந்து சக்சீடட் ஆகணும் அப்படின்னா அவங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த சப்ஜெக்ட்ல இருந்து கேள்வி கேட்டா என்னால கண்டிப்பா அட்டன் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க அட்டன் பண்ணுவீங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ், ஸோ இந்த சப்ஜெக்ட்ல இருந்து கேட்டா எனக்கு கொஞ்சம் டவுட்ஸா இருக்கு அப்படின்னா அப்ப 50% வந்து நீங்க ரெடியா இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த கொஸ்டின்ல இருந்தும் டவுட், ஸோ இந்த சப்ஜெக்ட்ல இருந்து கொஸ்டின் வந்தா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது கண்டிப்பா வந்து 0வா தான் இருக்கும். ஸோ கான்ஃபிடென்ட் லெவல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு சப்ஜெக்ட்ல உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு ரிசல்ட் அமையும். ஸோ ரிவைஸ் ஃபார்முலா. ஸோ ஃபார்முலா வந்து ரிவைஸ் பண்றது, ட்ரிக்ஸ், டிப்ஸ், ஷார்ட்கட், ஹிண்ட். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க ரெகுலரா வந்து அப்டேட் பண்றீங்க அப்படின்னா, ரிவைஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் நல்லாவே இருக்கும்.
ஸோ இதுல வந்து நீங்க மிஸ்டேக் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் லோவா தான் இருக்கும். ஸோ நான் பார்த்தேன், ஆனா என்னால குவாலிஃபைட் ஆக முடியுமான்னு தெரியலன்ற அளவுக்கு இருக்கும். ஸோ எங்களுடைய அகாடமிக்ல ரிவிஷன் கிளாஸ்ல டே டு டே ஃபார்முலா வந்து நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ஸோ டே டு டே ஃபார்முலா வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த ஃபார்முலா எதுக்காக யூஸ் பண்றோம், கேள்வியில இந்த வார்த்தை இருக்கான்னு பாருங்க. இந்த வார்த்தை இருந்துச்சுன்னா அப்ப இந்த ஃபார்முலா டக்குன்னு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். இது மாதிரி வந்து நாங்க ரிவைசிங் வந்து கொடுப்போம். ஸோ அந்த கேள்வித்தாள்ல நீங்க அந்த ஒரு வேர்டை பார்த்த உடனே நீங்க டிசைட் பண்ணுவீங்க, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம இதுக்கு ஆன்சர் கொண்டு வர முடியும்ன்றத நீங்க முடிவு பண்ணுவீங்க. ஸோ இதிலும் வந்து நம்ம தரவா இருந்தோம் அப்படின்னா நம்ம எக்ஸாம் பயப்படணும்னு அவசியமே இல்லை. ஸோ இந்த பேட்டர்ன் ப்ராப்ளமா எனக்கு ஃபார்முலா தெரியும், இந்த ஃபார்முலா போட்டோம்னா இந்த பேட்டர்ன் ப்ராப்ளத்துக்கு ஆன்சர் வரப்போகுது. ஸோ அப்போ நான் எதுக்கு பயப்படணும் அப்படின்ற மைண்ட் செட்ல இருப்பீங்க. ஸோ அந்த மைண்ட் செட்ல இருந்தீங்கனாலும் சக்சஸ் இஸ் இன் யுவர் ஹேண்ட். டைம் மேனேஜ்மெண்ட், ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மிஸ்டேக் ஃப்ரீ, ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் எங்களுடைய அகாடமிக்ல கொண்டு வருவோம். ஸோ இதெல்லாம் வந்து கொண்டு வரணும் அப்படின்னா அட்டெண்ட் மார்க் டெஸ்ட். ஸோ ரிவிஷன் கிளாஸ்ல கம்ப்ளீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ கம்ப்ளீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து சால்வ் பண்ணும்போது அதுல எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் வந்து கொண்டு வரணும், மிஸ்டேக்ஸ் எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து நம்ம கொண்டு வருவோம். ஸோ மிஸ்டேக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணி டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம பண்ண முடியுது அப்படின்னாலும் ஸோ எக்ஸாம்ஸ் நம்ம சிறப்பாக வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ சால்வ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஸோ நான் மெட்டீரியல் மட்டும் படிச்சுட்டு போனேன் சார், சம்ஸ் வந்து பார்க்கல அப்படின்னாலும் லேக் தான். நான் கொஸ்டின் பேப்பர் மட்டும்தான் பார்த்துட்டு போனேன், சம்ஸ் மெட்டீரியல் வந்து பார்க்கல அப்படின்னாலும் லேக் தான். ஸோ மெட்டீரியல் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஸோ ரெண்டுமே வந்து பேரலல் ட்ராக். ஸோ ஒரு ட்ரெயினுக்கு வந்து எப்படி பேரலல் ட்ராக் வந்து ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி தான் மெட்டீரியல் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஸோ மெட்டீரியல் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா எது மாதிரி கேள்வி வரும்னு நமக்கு தெரியாது. இது மாதிரி கேள்வி தான் வரும்னு தெரிஞ்சிருந்தா அதுக்கு அவுட் ஆஃப் பவுண்டரியில இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கும்போது நம்ம லேக் ஆகும். ஸோ அதனால நம்மளுக்கு மெட்டீரியலும் பார்க்கணும், ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பரும் சால்வ் பண்ணணும். இது ரெண்டுமே வந்து நம்ம சால்வ் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ டோன்ட் திங்க் நெகட்டிவ். ஸோ உங்களுக்கு நீங்க செல்ஃப் ப்ரிப்பேரிங்கா பண்றீங்கனாலும் சரி, இல்லை எங்க அகாடமிக்ல படிக்கிறீங்கனாலும் சரி, ஸோ உங்களுக்கு நெகட்டிவ் திங்கிங் வந்து இருக்கு, ஸோ எனக்கு ஒரு பயம் பதற்றம் வந்து இருக்கு அப்படின்னா எனக்கு கட்டாயம் நீங்க கால் பண்ணுங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து நான் சொல்றேன். ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு பயமா இருக்கு சார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எக்ஸாம் டேட் கிட்ட வர வர எனக்கு பயமா இருக்கு. எதுக்கு மேம் பயப்படுறீங்க, உங்களுக்கு தான் இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா, ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் உங்களுக்கு தெரியும்ல, இந்த சம்ஸ்லாம் நம்ம ரெகுலர் கிளாஸ் அண்ட் ரிவிஷன் கிளாஸ்ல வந்து சால்வ் பண்ணிருக்கோம்ல, ஸோ இந்த பேட்டர்ன்ஸ்லாம் வந்து நீங்க நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ இது தாண்டி கொஸ்டின்ஸ் வரப்போறது இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன். ஸோ மேபி கொஸ்டின்ஸ் வராம கூட இருக்கலாம், இல்லை வந்தும் இருக்கலாம். ஸோ அந்த டைம் வி ஷுட் பூஸ்ட் அவர் பாசிட்டிவ் நாலேஜ். ஸோ உங்களுக்கு இது மாதிரி கொஸ்டின்ஸ் தானே ப்ரீவியஸ் இயர்ல போன வாட்டி கேட்டாங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நீங்க ஆன்சர் பண்ணீங்களா, அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு. ஸோ ஆல்வேஸ் திங்க் டு பி பாசிட்டிவ். ஸோ நெகட்டிவா இருந்ததுன்னா அதை நீங்க பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ண பாருங்க. தென் ஸ்மார்ட் ஒர்க். ஸோ ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு வந்து ரெண்டு இருக்கு. ஸோ ஹார்ட் ஒர்க் வந்து நீங்க பண்றீங்க அப்படின்னா ஸோ டைம் இட் டேக்ஸ் மச் டைம், ஸோ நிறைய டைம் வந்து எடுத்துக்கும். ஸ்மார்ட் ஒர்க் வந்து நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா சக்சஸ் இஸ் நாட் சோ ஃபார். ஸோ என்னை கேட்டேன்னா ஹார்ட் ஒர்க் பண்றதை விட ஸ்மார்ட் ஒர்க் வந்து பண்ணுங்க. ஸோ சில அகாடமிக்ல ஃபர்ஸ்ட் பேப்பர் ஃபீஸ் மட்டுமே 10,000 மேல வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ எங்களுடைய அகாடமிக்ல அஃபோர்டபுள் ஃபீஸ், அதுவும் ஸோ இன்ஸ்டால்மெண்ட் வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கோம், பிளஸ் கேஷ்பேக் வந்து நாங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். பிளஸ் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க, உங்க ரெஃபரன்ஸ்ல ஜாயின் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸும் வந்து நாங்கள் கம்மி பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு சாதகமா நாங்கள் நிறைய விஷயம் வந்து எங்க அகாடமிக்ல வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ எங்க அகாடமிக்ல வந்து நீங்க ஜாயின் பண்றீங்க, எஃபோர்ட் வந்து கரெக்டா நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க குவாலிஃபைட் ஆக முடியும். ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ண போறீங்களா இல்ல ஸ்மார்ட் ஒர்க் பண்ண போறீங்களா அப்படின்னு வந்து பாருங்க. ஸோ ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னும் போது சக்சஸ் வந்து சீக்கிரம் உங்களுக்கு கை கிடைக்கும். ஹார்ட் ஒர்க் அப்படின்னும் போது இட் டேக்ஸ் டைம். ஸோ நான் சூஸ் பண்றது ஆல்வேஸ் ஸ்மார்ட் ஒர்க். ஸோ நான் ஈவன் எக்ஸாம், ஸோ என்னுடைய அகாடமிக்கு நான் மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா கூட ஐ யூஸ் த ஃபார்முலா ஸ்மார்ட் ஒர்க். ஸோ ஹார்ட் ஒர்க்ன்றது வந்து நான் பண்ண மாட்டேன், எனக்கு ஸ்மார்ட் ஒர்க் தான் வந்து பிடிக்கும். ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி தான் நான் சக்சஸ் ஆயிருக்கேன். ஸோ சக்சஸ் ஆகவும் செய்வேன். Then finally stay healthy. So health வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஹீட் ஹெல்தி ஃபுட். ஸோ நல்ல ஒரு உணவு வந்து எடுத்துக்கோங்க, நல்ல ஒரு தூக்கம் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ டெய்லி வந்து வாக்கிங் வந்து போங்க அண்ட் ஸ்டே ஸ்ட்ராங். ஸோ விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுடைய ப்ரெசன்ஸ் தான் உங்க ஃபேமிலிக்கு ரொம்ப தேவை. ஸோ உங்களுடைய ப்ரெசன்ஸ் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் இமேஜின் வித் தட்
ஸோ உங்களுடைய ஹெல்த் நல்லா இருந்தால் தான் நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண முடியும். உங்களுடைய ஹெல்த் நல்லா இருந்தால் தான் எக்ஸாம் அன்னைக்கு நீங்கள் அப்பியர் ஆக முடியும். உங்களுடைய ஹெல்த் நல்லா இருந்தால் தான் எக்ஸாம் வந்து நீங்கள் பாஸ் பண்ண முடியும். ஸோ கனவுன்றது எல்லாருக்கும் யூஜிசி நெட் வந்து பாஸ் பண்ணணும். ஸோ நல்ல ஒரு காலேஜில், கவர்மெண்ட் காலேஜ் ஆர் பிரைவேட் காலேஜ், ஒரு நல்ல இன்கம், ஒரு நல்ல ஸோ மந்த்லி இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் எனக்கு நல்லா வரணும் அப்படின்ற கனவுல தான் நிறைய பேர் வந்து இன்னைக்கு காலத்தை கொண்டு போய்கிட்டு இருக்கோம். ஸோ யூஜிசி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்றதுல தான். ஸோ இதுக்கு உங்களுடைய ஹெல்த் சப்போர்ட்டும் வந்து முக்கியம். ஸோ என் ஃபேமிலியில வந்து என் பொண்ணு தூங்கினதுக்கு அப்புறம் தான் நான் படிக்க முடியுது. ஸோ 10 மணிக்கு தான் என் பொண்ணு தூங்குறா, பாப்பா வச்சுட்டு என்னால் படிக்க முடியல. 10 மணிக்கு தான் பாப்பா தூங்குறா, 10 மணிக்கு மேல வந்து நான் படிக்க போறேன் அப்படின்னு ஹெல்த்தை வந்து கெடுத்துக்காதீங்க. ஸோ உங்களுடைய லெஷர் டைம்ல ஒரு 30 மினிட்ஸ் இருந்ததுனா கூட அந்த 30 மினிட்ஸ்க்கு என்ன படிக்கணும் அப்படின்றது என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன். அதை மட்டும் படிங்க, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கண்டிப்பா வந்து நீங்க குவாலிஃபைட் ஆக முடியும். ஸோ 30 நிமிஷம் படிச்சா போதுமா, 3 மணி நேரம் படிச்சா போதுமா? ஸோ உங்களுடைய லெஷர் டைமிங் என்னன்னு தெரிஞ்சிருந்தா அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்றேன். அதுக்கேற்ற மாதிரி படிச்சீங்கன்னா நீங்க ஹெல்த்தும் வந்து நீங்க பாதுகாத்துக்க முடியும். மோர் ஓவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா வந்து நீங்க இருக்கணும்ன்ற அவசியமும் இல்லை. ஸோ ஸ்ட்ரெஸ் அதிகமா இருந்ததுன்னா கூட குவாலிஃபைட் வந்து தள்ளி போகும். ஸோ ஸ்ட்ரெஸ் இல்லாம ஹெல்த், நல்ல ஒரு ஹெல்த் வச்சு ஒரு ஃபுல் பாசிட்டிவ் எனர்ஜியா நீங்க ஒரு எக்ஸாமுக்கு 4 மாசம் நீங்க ஃபைட் பண்ணீங்கன்னா போதும். கண்டிப்பா நீங்க யூஜிசி நெட் வந்து குவாலிஃபைட் ஆக முடியும். ஸோ எங்களுடைய அகாடமிக்ல 7th February 2024 ஸோ நியூ பேட்ச் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ மற்ற அகாடமிக்ஸ்லாம் வந்து 4 month டியூரேஷன் அப்படின்னு வந்து டைம் தருவாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ நடுவில் ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. இந்த பேட்ச் வெளியே அனுப்பிட்டு அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. ஸோ எங்களுடைய அகாடமிக்ல நாங்கள் ஸ்டார்ட் பண்றது ஒரு பேட்ச் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அடுத்து எனக்கு ஃபுல் கம்ப்ளீட் கிளாஸ் வந்து வேணும் அப்படின்னா டிசம்பர் பேட்ச்ல தான் வந்து உங்களுக்கு கிளாஸ் வந்து கிடைக்கும். ஸோ நடுவில் நாங்கள் நியூ பேட்ச் வந்து நாங்கள் அவ்வளோ சீக்கிரம் வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா 4 மாசம் எக்ஸாம் வச்சுட்டு நாங்கள் 2 மாசத்துல 1 மாசத்துல நியூ பேட்ச் அப்படின்னு வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் 7th February, ஐ திங்க் நெக்ஸ்ட் வெனஸ்டே மார்னிங் 5:30 to 6:30 ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் 7th February வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ நீங்க எங்க அகாடமிக்ல வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸோ என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து கம்யூனிகேட் பண்ணுங்க. ஸோ ஜாயினிங் ப்ரொசீஜர் எப்படி வந்து ஜாயின் பண்றது அப்படின்றது வந்து நான் நாளைக்கு வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து நீங்க சொல்லுங்க. ஸோ ரெஃபரல் சார்ஜஸ் கூட நாங்கள் கொண்டு வரோம். ஸோ உங்க ரெஃபரல்ல ஒருத்தர் ஜாயின் பண்றாங்க அப்படின்னா 300 கேஷ்பேக் வந்து நம்ம பண்ணித்தரோம். ஸோ அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஜாயின் ஆகணும். நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல ஜாயின் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஃபரல் சார்ஜஸ் வந்து கண்டிப்பா கிடைக்கும். அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஃபீஸ் வந்து நாங்கள் கொடுக்குறோம். ஸோ 3 இன்ஸ்டால்மெண்ட் வந்து நாங்கள் சொல்லியிருப்போம். ஸோ 3ன்றது 4னா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. பட் ஸோ எனக்கு பேமெண்ட் வந்து கரெக்டாக வந்ததுன்னா ஐ ஃபீல் வெரி சப்போர்ட்டர்ஸ். ஸோ நாங்கள் ரிசோர்ஸ் பர்சன் 7 members வந்து இருக்கிறோம். ஸோ என்னை நம்பி 6 பேர் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணாலும் பண்ணலனாலும் அவங்களுக்கு நான் சேலரி கொடுத்தாகணும். ஸோ அதனால நீங்கள் ஃபுல் ஃபீஸ் வந்து கட்டி, ஸோ 3 இன்ஸ்டால்மெண்ட்ன்றது 4 இன்ஸ்டால்மெண்ட்டாக கூட நான் கட்டுறேன் சார், ஆனால் ஃபுல் ஃபீஸ் நான் கட்டுறேன் அப்படின்னா கண்டிப்பா நீங்க எங்க அகாடமிக்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. ஸோ எங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா வந்து நான் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வருஷம் மேம் சார், ஸோ இந்த வருஷம் வந்து டிஎன்செட் எக்ஸாம் கண்டக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ 100% வந்து நான் சொல்ல மாட்டேன். ஸோ வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ இன்கேஸ் டிஎன்செட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா வி ஷுட் ரெடி ஃபார் தட். ஸோ அதுக்கும் நம்ம தயாரா வந்து இருக்கணும். ஸோ இந்த டைம்ல இருந்து நம்ம நெட் எக்ஸாம்காக வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்னா செட் வருதா அதுவும் வந்து நம்ம எழுத முடியும். ஸோ நம்ம ரெடியா இருக்கோம் அப்படின்னா அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ரெடியா இல்லை அப்படின்னா அந்த டைம் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ற மாதிரி ரஷிங் ஆஃப் மைண்ட் வந்து இருக்கும். ஸோ இப்பவே வந்து நீங்க ஜூன் 2024க்கு கிளாஸ் ஜாயின் பண்ணி அட்டன் பண்றீங்க அப்படின்னா டிசம்பர் எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வருதா, நீங்க கண்டிப்பா வந்து நீங்க சாரி டிஎன்செட்டுக்கு நோட்டிபிகேஷன் வந்து வருதா, கண்டிப்பா வந்து நீங்க அப்ளை பண்ணி எக்ஸாம் வந்து எழுதணும். ஸோ எங்களுடைய கோச்சிங்க்கு நீங்க 2 எக்ஸாமுமே குவாலிஃபைட் ஆக முடியும். ஸோ 2த்துல ஏதாவது 1 குவாலிஃபைட் ஆனா கூட நீங்க பெர்மனன்ட் சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கும், உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ 2மே குவாலிஃபைட் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வேலிட் இல்லைனாலும் இன்னொரு சர்டிஃபிகேட் கண்டிப்பா வேலிடா இருக்கும். ஸோ அதனால திஸ் இஸ் த ரைட் டைம் டு ஜாயின் கிளாஸ் இன் அவர் அகாடமி. வணக்கம். சொல்லுங்க சார். சார் ஒரு சின்ன டவுட், ஒரு 2 டவுட்டுங்க சார், அதான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேங்க சார். சார் கேக்குதுங்களா?
சார் இப்போ கேக்குது சார். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வந்து இப்போ நம்ம செட்டு நெட்டு கிளியர் பண்ணா அவங்களுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து லைஃப் டைம் வேலிடிட்டின்னு சொன்னீங்க. எஸ் சார். சார் இப்போ சப்போஸ் நான் டீச்சிங் ஃபீல்டில் இல்லை, நான் டீச்சிங் ஃபீல்டில் இல்லை, நான் சப்போஸ் நான் வந்து நெட்டு கிளியர் பண்ணுறேன்னா எனக்கு அந்த சர்டிஃபிகேட் வந்து எத்தனை வருஷம் சார் வேலிடிட்டி? சார் நீங்க டீச்சிங் ஃபீல்ட்ல இருந்தீங்கனாலும் சரி இல்லைனாலும் சரி அந்த சர்டிஃபிகேட் வந்து லைஃப் டைம் தான் சார். லைஃப் டைம். ஸோ லாங் பேக் ஓகேங்க சார். நீங்க திரும்ப காலேஜுக்கு வரீங்க அப்படின்னாலும் நீங்க ஸ்டில் குவாலிஃபைடு. ஸோ அந்த யூனிவர்சிட்டியில நீங்க அப்ரூவல் வந்து வாங்கணும் சார். யூனிவர்சிட்டியில நீங்க அப்ரூவல் வாங்குறதுக்கு மினிமம் உங்களுக்கு நெட்டு செட்டு பிஹெச்டி இருக்கணும். நெட்டு செட்டு பிஹெச்டி இருந்தால் கண்டிப்பா அந்த யூனிவர்சிட்டி அப்ரூவல் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த யூனிவர்சிட்டி உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா நீங்க அந்த யூனிவர்சிட்டி கீழே எந்த காலேஜ் வேணாலும் நீங்க ஜாயின் பண்ணலாமே. ஓகேங்க சார். சார் அண்ட் ஒன் மோர் டவுட் சார், இப்போ நம்மளது வந்து வெப்சைட்ல வந்து மார்க் டெஸ்ட்டும் இருக்கு, நீங்க வந்து அட்டென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆமா சார். சார் அது இல்லாம நம்மளுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவீங்களாங்க சார்? அதெல்லாம் இருக்குங்களா இல்லை இருக்காதுங்களாங்க சார்? அது ரிவிஷன் கிளாஸ்ன்றது வந்து எப்படின்னா மொதல் 60 நாள் வந்து நாங்க ரெகுலர் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் சார். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ரிமைனிங் 60 நாள் வந்து நாங்க ரிவிஷன் கிளாஸ் வந்து ஷெட்யூல் பண்ணுவோம். ஸோ ரிவிஷன் கிளாஸ்ல எந்த சப்ஜெக்ட்ல நம்ம ஸ்கோர் பண்ண முடியுதோ அதுக்கு வந்து நாங்க அதிக ப்ரிஃபரன்ஸ் வந்து தருவோம். சரிங்களா? ஸோ இப்போ டிஓசி அப்படின்னா உங்களுக்கு டிஓசில இருந்து ஒரு 20 கேள்வி வந்து நாங்க உங்களுக்கு பிடிஎஃப் கொஸ்டின் பேப்பர் வந்து செட் பண்ணி நாங்க வந்து உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவோம். ஒரு நிமிஷம் சார். ஒரு நிமிஷம். ஐ வில் ஷேர் மை ஸ்கிரீன். ஸோ இது வந்து பார்த்தோம்னா மார்ச் 2023க்கு நாங்கள் ரெடி பண்ண லாஜிக்கல் ரீசனிங் ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர். ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு பிடிஎஃபா வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து அனுப்பிடுவோம். ஸோ நாளைக்கு லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி கொஸ்டின் பேப்பர் வந்து அனுப்புவோம். ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா லைப்ரரி இன்ஃபர்மேஷன், அவங்க டிபார்ட்மெண்ட்ல வந்து கேட்ட கொஸ்டின், மேனேஜ்மெண்ட்ல இருந்து கேட்ட கொஸ்டின்ஸ், பிலாசபில இருந்து கேட்ட கொஸ்டின்ஸ், ஹிஸ்டரி. ஸோ ஒவ்வொரு இந்த பேப்பர் வந்து காமன் ஃபார் ஆல். ஸோ இது மாதிரி கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு செட் பண்ணி அனுப்பிடுவோம். ஸோ இந்த 20 கேள்வி வந்து நீங்க கிளாஸ்க்கு வரதுக்கு முன்னாடி நீங்க சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் கீ வந்து நம்ம கீழே வந்து கொடுத்துருவோம். ஸோ நீங்க அட்டன் பண்ணிட்டு ஸோ பெரும்பாலும் வந்து நான் ஆன்சர் வந்து நான் அந்த டைம் வந்து ஷேர் பண்ண மாட்டேன். ஸோ கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆன்சர் கீயோட ஷேர் பண்ணிடுவேன். ஸோ இது மாதிரி கொஸ்டின் பேப்பர் வந்து நீங்க அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அப்ளை பண்ணிட்டு ஆன்சர் வந்து அனுப்புங்க சார் அப்படின்னா இந்த கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர் வந்து அனுப்பிடுவேன். ஸோ நீங்க இந்த கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர் அப்படின்றது ஸோ ஒரு கோடு வந்து இருக்கும். ஸோ அந்த கோடு வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர் கீ வந்து நான் சொல்லிட முடியும். கோடு வந்து கொடுத்துருக்கோம் சார். அந்த கோடு வந்து நீங்க சொன்னீங்கன்னா அந்த கோடுக்கான ஆன்சர் கீ வந்து நாங்க அனுப்பிடுவோம். ஸோ அதை வச்சு நீங்க இது எத்தனை கரெக்ட் நீங்க செக் பண்ணிக்க முடியும். ஸோ இதுல உங்களுக்கு இப்ப இந்த கேள்விக்கு நான் இதுதான் வந்து ஆன்சர் சொல்றேன் அப்படின்னா நீங்க எதனால சார் இது ஆன்சர்னு வந்து சொல்றீங்க அப்படின்னா அதுக்கான ஹிண்ட் வச்சு நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ அதுக்கான ஹிண்ட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணும் போது நீங்க அந்த ஹிண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா இந்த நாளுக்கு ஒண்ணு அக்யூரேட்டா வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவீங்க. ஸோ அது மாதிரி தான் சார் நாங்க கோச்சிங். ஸோ ரிவிஷன் கிளாஸ் கம்ப்ளீட்டா 60 நாளும் நாங்க இது மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட் வந்து ஒவ்வொரு நாள் வந்து நாங்க ஷேர் பண்ணி சால்வ் பண்ணுவோம். ஸோ அதனுடைய ஹிண்ட் இப்ப இந்த டாபிக் கண்டிப்பா வந்து ஒரு கொஸ்டின் எல்லா ரிவிஷன் கிளாஸ்லயும் இருக்கும். ஸோ இந்த டாபிக் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த டாபிக் மொத்தம் 3 சப் டாபிக் தான். அந்த 3 சப் டாபிக் உடைய ஹிண்ட்டை ஒரு 10 நாள் வந்து நாங்க எக்ஸ்பிளைன் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஹிண்ட் உங்களால மறக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. கேள்வி வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் கேட்டிருந்தாங்க அப்படின்னா என் அகாடமிக்ல படிச்ச 60 பேரும் கரெக்டா பண்ணுவாங்க சார். ஏன்னா 15 நாள் வந்து நாங்க இந்த ஹிண்ட் வந்து நாங்க அவங்களுக்குள்ள கொண்டு போறோம். ஸோ இந்த ஹிண்ட் இருந்தா இதுதான் சார் ஆன்சர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த ஹிண்ட்டை வச்சு நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி வந்து உங்களுக்கு அது அட்வான்டேஜ். சொல்லுங்க சார். சார் ஒன்றும் இல்லை சார். ஆக்சுவலா 5 to 6:30 டைமிங் தானே சார்? ஆமா சார். சார் அது ஆக்சுவலா இது ஒர்க்கிங் டைம் எனக்கு ஒர்க்கிங் டைம். நீங்க இது ரெக்கார்டிங் இது மாதிரி ஃபாலோ பண்ண முடியுமா இல்ல எப்படி சார்? ரெக்கார்டட் வீடியோ 100% உண்டு.
ஸோ ரெக்கார்டட் வீடியோ நான் 100% வந்து உங்களுக்கு பண்ணி தருவோம் சார். நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணீங்கனாலும் பண்ணலனாலும் உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோ வரும். ஸோ அதுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் மெயில் ஐடி எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கணும். ஸோ ரிஜிஸ்டர் மெயில் ஐடி ஷேர் பண்ணிட்டு ஸோ டே 1 உங்களுக்கு ரெக்கார்டிங் வீடியோ உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் எனக்கு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு எனி டேஸ்க் மூலியமா அதை கான்ஃபிகர் பண்ணி தந்துடுவேன். ஸோ என்ன பிரச்சனைன்றது வந்து நான் தந்துடுவேன். ஸோ அதுக்கு ஐ நீட் எனி டேஸ்க் ஆப். ஸோ உங்களுடைய மொபைல்னாலும் சரி இல்லை உங்க சிஸ்டம்னாலும் சரி எனி டேஸ்க்கு வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணி அந்த 9 to 12 டிஜிட் நம்பர் வந்து எனக்கு ஷேர் பண்ணீங்கன்னா ஸோ ரிமோட்டா வந்து நான் வந்து உங்க டிவைஸ் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் நான் கம்யூனிகேட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ப்ராப்ளம் அப்படின்றத ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ த வெரி செகண்ட் வீடியோஸ் வந்து நீங்க எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க எனி டேஸ்க் ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஓகே, இல்லை இன்ஸ்டால் பண்ணலனாலும் ஓகே. ஸோ செகண்ட் ஒவ்வொரு டைம் வந்து பார்த்தோன்னா ரிமோட்டா ஆக்சஸ் பண்ணும்போது உங்களுக்கு பர்மிஷன் வந்து கேட்கும். ஸோ நீங்க அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா தான் நான் ரிமோட்டா ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் த செக்யூர் ஒன்லி சார். ஓகே ஓகே சார். சார் கோர்ஸ் ஃபீஸ் எவ்வளவு சார்? கோர்ஸ் ஃபீஸ் ஸோ என்னுடைய நம்பர் நான் இங்க கொடுத்துருக்கேன் சார். கான்டாக்ட் நம்பர் நான் உங்களுக்கு அனுப்புறேன் சார். சார் பேப்பர் 2 கிளாஸ் ஹார்ஸ் என்ன சார் டைமிங்? 8:30 to 10 வந்து இருக்கும் மேம். ஸோ இப்போதைக்கு நாங்கள் 8:30 to 10 வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இட் வில் பி சேஞ்ச் மேம். ஸோ சேஞ்ச் ஆகுதுன்னா 7 இருந்து 10 கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ காமர்ஸ் வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்றோம். காமர்ஸ் வந்து ஸ்டார்டிங் அப்படின்றதுனால ஐ ஹாவ் டு மானிட்டர். ஸோ கண்டிப்பாக வந்து நான் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ காமர்ஸ் வந்து எனக்கு எப்படி இருந்தாலும் 7க்கு அப்புறம் தானே சார் இருக்கும்? கண்டிப்பா மேம் 7 இருந்து 10 பேப்பர் 2 வந்து இருக்கும். ஸோ இப்போ காமர்ஸ் வந்து நல்லா போகுது அப்படின்னா அவங்க வந்து 7க்கு ஸ்டார்ட் பண்றேன்னா 7:30க்கு நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிப்பேன். ஸோ 7:30க்கு ஸ்டார்ட் பண்றேன்னா அவங்க 8:30க்கு முடிச்ச உடனே ஸோ அவங்களுக்கு 8:30க்கு முடியுதுன்னா நம்மளுக்கு 9க்கு முடிச்சிடும். ஸோ கண்ட்ரோலிங் அவங்க கரெக்டா பண்ணுவாங்க அப்படின்னா நான் காமர்ஸ் விட்டு நான் இங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பார்ப்பேன். இல்லை அப்படின்னா ஐ ஹாவ் டு பி தேர். ஸோ வேற எதுவும் கொஸ்டின்ஸ் சார்? சார் மெட்டீரியல் வந்துட்டு சாஃப்ட் காப்பி வந்து எத்தனை நாள்ல சார் ப்ரொவைட் பண்ணுவீங்க சார்? நீங்க இன்னைக்கு ஃபீஸ் பே பண்ணீங்கன்னா நான் இன்னைக்கு ரெடியா இருக்கேன் சார். ஓகே சார் ஓகே சார். சார் ஃபீஸில் ஒரு சின்ன ஒரு இதுங்க சார், நம்ம அந்த ஜிஎஸ்டி மட்டும் கொஞ்சம் குறைச்சி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்ட்டு தோணுதுங்க. விஷயம் வந்து ஒரு சின்ன அப்ளிகேஷன். ஓகே சார் ஓகே 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 தேங்க்ஸ். மேம் ஸோ வேற எதுவும் கொஸ்டின்ஸ் மேம் சார்? நத்திங் சார். ஓகே மேம். ஓகே மேம். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் யுவர் ஆக்டிவ். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எஸ் மேம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். எஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.